இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய மதகுருமார்களே, வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களே, எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் சந்திரசேகரம் ஐயா அவர்களே, அன்புக்குரிய மக்களே, உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைய நாளில் வடமராட்சி மண்ணிலே இந்த உதயசூரியன் விளையாட்டரங்கிலே இன்று தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு வீரம் சரிந்த மண்ணாக மக்கள் போற்றுகின்ற இந்த பிரதேசத்திலே எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து உங்களுடன் உரையாற்ற இருக்கின்றார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது ஆட்சி அமைத்து இப்பொழுதுதான் அந்த மக்களுக்கு தெரிகின்றது நாட்டிலே இவ்வளவு காலமாக என்ன நடைபெற்றிருக்கின்றன்னு சொல்லி. ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு அமைச்சுக்களில் இருந்தும் ஒவ்வொரு செயலகங்களிலிருந்தும் பூதாகரங்கமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. மக்கள் தாங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய மாற்றம் இந்த நாட்டிலே நிகழ வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டிலே ஜனாதிபதிக்கு வாக்களித்தார்கள். அதன் பின்னர் 80,000க்கு மேற்பட்ட மக்கள் எங்களுக்கு வாக்களித்து இந்த யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு ஒரு கேபினெட் அமைச்சர் உட்பட 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்திருக்கின்றார்கள். அது எங்கள் மீது இந்த மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை காட்டுகின்றது. அந்த நம்பிக்கையானது வீண் போகாமல் இருப்பதற்காக நாங்கள் பல்வேறு வேலை திட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக மக்கள் நம்பலாம், இந்த அரசாங்கத்திலே தான் மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தீர்வு கிடைக்க வேண்டும், கிடைத்தே ஆக வேண்டும். பல மக்கள் காணிகள் இல்லாமல் இருக்கின்றார்கள், பாதைகள் திறக்கப்பட வேண்டி இருக்கின்றது, கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டி இருக்கின்றது. இந்த நாடு நாங்கள் மீட்டு ஒரு அழகான தேசமாக, எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக வாழுகின்ற தேசமாக இந்த நாட்டை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த வடமராட்சி மண்ணிலே நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இந்த மக்கள் எங்களுக்கு பல்வேறு ஆதரவையும் தங்களுடைய உதவிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நிச்சயமாக இந்த தேசம் வெகு விரைவிலே மீட்சி பெற்று இந்த மக்கள் அமைதியாக வாழக்கூடிய ஒரு சூழல். கடந்த காலம் நாங்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வந்தோம். அந்த துன்பங்கள் நீங்கி அனைத்து மக்களும் சாந்தியும் சமாதானமாக ஒரு தாய் மக்களாக இன மத பேதமற்ற நாடாக உருவாகின்ற காலம் இப்பொழுது கனிந்துள்ளது. எனவே அன்புக்குரிய மக்களே, இங்கே ஜனாதிபதி இருக்கின்றார், அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அதேபோன்று அரச உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் உங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து இந்த நாட்டினுடைய பிரச்சனையை தீர்த்து நாங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஏக்கங்களையும் கனவுகளையும் வெல்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வல்வெட்டித்துறை மண்ணிலே அதிமேதகு ஜனாதிபதி மதிப்புக்குரிய அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடனான இந்த சந்திப்புக்காக வருகை தந்திருக்கும் அனைத்து மக்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும்
ஜனாதிபதி ஆகிய அனுரகுமார திசாநாயக்கா அவர்களே, நெடுஞ்சாலையின் இங்கே வருகை தர இருக்கின்றார்கள் நெடுஞ்சாலையின் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்னநாயக்கா அவர்களே, யாழ் மாவட்ட அமைப்பாளர் கடத்தொழில் நீரியல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் அவர்களே, கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க அவர்களே, மற்றும் இந்த மண்ணிலே கூடியிருக்கின்ற அனைத்து மக்களையும் இந்த மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இந்த அரசியல் வரலாற்றிலே எங்களோட சரித்திரத்தை நாங்கள் புரட்டி உற்றி நோக்கி பார்க்கும்போது இவ்வளவு காலமும் அந்த எல்லா அரசியல்வாதிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஆட்சியிலே இன மத மொழி பாகுபென வேறுபாடு எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஜனாதிபதி எங்களோட அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய ஆட்சியிலே தான் இன மத மொழி வேறுபாடு இல்லை, அனைவரும் சமம், அனைவரும் சமத்துவம் என்ற ஒரு கொள்கையை இவருடைய ஆட்சியிலே தான் நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அவரை தெரிவு செய்த இந்த மக்கள் அனைவருக்கும் நாங்கள் ஒரு கணம் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த எங்களோட அரசியல்வாதிகளை பார்த்தா எல்லாரும் ஆடம்பர வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டுதான் இருந்தவர்கள். ஆனால் எங்களோட இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் அப்படி இல்லை. அதாவது மக்களுக்காகவே ஒரு மக்களுக்காக வாழ்கின்ற ஒரு மக்கள் தலைவர் இந்த ஜனாதிபதி அவர்கள். அவர்களை தெரிவு செய்தது மக்களாகிய நீங்களும் நாங்களும் தான். அந்த வகையில் இனிவரும் காலங்களிலே அதாவது அனைவருக்கும் சமமான உரிமைகள், சமத்துவம் எல்லாம் வழங்கப்படும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. அடுத்ததாக இப்போ நாங்கள் இந்த அவருடைய ஆட்சியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டம் வந்திருக்கிறது. அந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் வேண்டாம் என்ன நிறைய பேர் கேட்கறது என்னன்னு சொன்னால் இந்த நாட்டை சுத்தப்படுத்துறது உண்டு. அப்படி இல்லை, அதாவது அதாவது அடிமட்டத்தில் இருக்கிற மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துறது, அதாவது முன்பள்ளி கல்வியில இருந்து பல்கலைக்கழகம் வரை மக்களின் கல்வி, மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள், மற்றது அவர்களுடைய உடல் மாற்றத்தில் எல்லா வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம். அடுத்ததாக மக்களின் ஒவ்வொருவரும் எல்லாரும் கேட்கினவங்களை என்னென்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து விட்டது, என்ன அந்த மாற்றம் ஒன்றையும் காணவில்லை என்று. இப்போ மாற்றம் என்றது உடனடியாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அதாவது படிப்படியாக ஒரு அரசியல் கட்டமைப்பு, நிர்வாக கட்டமைப்பு ஊடாகத்தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனால் எங்களோட ஜனாதிபதியும் எங்களோட அரசாங்கமும் அந்த மாற்றத்தை படிப்படியாக கொண்டு வந்து எதிர்காலத்தில் என்ன சமத்துவமான ஒரு இலங்கை நாட்டை கட்டி எழுப்புவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் அடுத்ததாக இப்போ நீங்கள் இப்போ நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் இருந்தாலும் சரி, அடுத்ததாக பாராளுமன்ற தேர்தலுக்கு எல்லா தேர்தலிலேயும் எல்லா மக்களும் அதாவது இன மத வேறுபாடு இல்லாமல் நாம் அனைவரும் இலங்கை மக்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த தலைவரை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அது மாதிரி இனி வரப்போகின்ற தேர்தல் அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தல், இப்போ ஆசிரியர்களுக்கான இடிசிஎஸ் தேர்தல் எல்லாம் நடக்க போது அந்த தேர்தல்களுக்கும் மக்களாகிய நீங்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களித்து எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியை கட்டி எழுப்புவீர்கள் என்பது எங்களுக்கு தெரிகின்றது. ஏனென்றால் இப்போ இலங்கையில் எத்தனையோ 25 மாவட்டங்கள் இருக்குது, கிராமங்கள் இருக்குது. ஆனால் எங்களோட ஜனாதிபதி எடுத்த நான் ஒவ்வொரு மீட்டிங்குக்கு போய்களையும் அவர் அந்த எந்த ஒரு தேவையை எல்லா மக்களுக்கும் ஒதுக்குகிறார் என்று சொன்னாலும் அந்த தமிழ் மக்களை அவர் அதிகமாக நேசிக்கிறார். அதுலேயும் யாழ்ப்பாண மக்களை அதிகமாக நேசிக்கின்ற ஒரு மனிதர். இப்போ இந்த வல்வை மண்ணிலே முதலாக இந்த ஜனாதிபதி வாரார் என்றால் அவர் இந்த தமிழ் மக்களை அதிகமாக நேசிக்கின்றார் என்றுதான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த இடத்துல எங்களோட அதிமுக ஜனாதிபதி அவர்களை நீங்கள் அழைத்து இந்த இடத்துல இந்த மக்கள் சந்திப்பை ஏற்படுத்திய இந்த வல்வை வாழ் மக்களுக்கும் எங்களோட வடமராட்சி மக்களுக்கும் நன்றியை கூறி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய தேசிய மக்கள் சக்திக்கு எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இப்பொழுது இவ்விடத்துக்கு வருகை தர இருக்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி
உங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களே, அதே போன்று இந்த இடத்திற்கு கூடியிருக்கின்ற மத தலைவர்களே, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான தோழர் இளங்குமரன் அவர்களே, தோழர் அஜீபன் அவர்களே, தோழர் ஸ்ரீ பவானந்த ராஜா அவர்களே, அதே போன்று அரசாங்க அதிபர் அவர்களே, எங்களுடைய ஆளுநர் அவர்களே, ஆம், நீங்கள் இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய வருகை, அவர்களை இந்த வல்வெட்டி மண் வருக வருக என்று அன்பாக வரவேற்கின்ற காட்சியை இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். அவருடைய வருகை என்பது இலங்கை வரலாற்றையே மாற்றியமைக்கின்ற வருகையாகும். அவர்களுடைய வருகையானது இலங்கையுடைய சரித்திரத்தில் நான் நினைக்கின்றேன் கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக இந்த வல்வெட்டி மண்ணுக்கு, வல்வெட்டித்துறை மண்ணுக்கு ஒரு ஜனாதிபதி வந்ததாக வரலாறு கிடையாது. ஆனால் இப்பொழுது கடந்த செப்டம்பர் மாதம் உங்களால் உருவாக்கப்பட்ட உங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அதே போன்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இவ்விடத்திற்கு வருகை தந்திருக்கின்ற இந்த பருத்தித்துறை வாழ், கரபட்டியில் வாழ்கின்ற, நெல்லியடியில் வாழ்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். அது வேறு எதுவுமல்ல, எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உங்களுடைய பிரதேசத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். அது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த தருணமாகும். ஏனென்றால் இலங்கை வரலாற்றில் 50 வருடங்களுக்கு மேலாக இந்த பிரதேசத்திற்கு ஒரு ஜனாதிபதி வந்ததாக வரலாறு கிடையாது. அப்படியானால் இன்றைய தலைமுறையினருக்கும் நேற்றைய தலைமுறையினருக்கும் சொந்தமாக இருக்கின்ற உங்களுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தான் இன்றைக்கு முதல் தடவையாக இந்த வல்வெட்டி துறைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்பதற்கு நான் கூட ஆரம்பத்தில் நினைச்சேன், இங்க இருக்கின்ற மக்கள் எப்படி பார்ப்பார்கள், எப்படி கேட்பார்கள், அல்லது எப்படி இவர்களை வரவேற்பார்கள் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அனுரத்தோழர் லண்டனுக்கு போனால் லண்டன்லையும் சனம் நிறைஞ்சு படி, அமெரிக்காவுக்கு போன அமெரிக்காவிலையும் மக்கள் வெள்ளமென அணிதிரள்கின்றார். தென்னிலங்கையில் காலியா மாத்தரையா எல்லா பிரதேசங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரள்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது இந்த வல்வெட்டி நகரத்தை பார்க்கின்ற போது லண்டனுக்கு மாத்திரமல்ல, அமெரிக்காவுக்கு மாத்திரமல்ல, காலி மாத்திரைக்கு மாத்திரமல்ல, எதைக்கும் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை இன்று வல்வெட்டித்துறை மக்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அதனால் அந்த மக்களுக்கு எங்களுடைய நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற போது இங்கிருக்கின்ற பெருவாரியான கட்சிகள், பெருவாரியான மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், தோழர் அனுரகுமார திசாநாயக்க வெல்ல போறது இல்லை. ஏன்? 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தோழர் அனுரவுக்கு கிடைச்சது 4 லட்சம் வாக்கு.
வெறும் 3% வாக்கு. கோட்டாபய ராஜபக்சாவுக்கு 69 லட்சம் வாக்கு, சஜித் பிரேமதாசாவுக்கு 45 லட்சம் வாக்கு, தோழர் அனுராவுக்கு 4 லட்சம் வாக்கு. கணித சூத்திரத்தின்படி பார்த்தால் அனுரவனுடைய வெற்றி சாத்தியமே கிடையாது. ஆனா எல்லாருக்குமே தெரியும், கணித சூத்திரம் அல்ல, சமூக விஞ்ஞானத்தின்படி இதை இவ்வாறான மாற்றங்கள் என்பது ஒரு நொடியில் வேகமாக மிக பாய்ச்சலாக மாறும் என்பதையே அனுரவுடைய வெற்றி குறிப்பிட்டு காட்டி. அதன் பொழுது ஒரு முக்கியமான வேலை என்ன, அனுர நாடு முழுவதும் கூடுதலான வாக்கெடுத்தாரு. யாழ்ப்பாணத்தில் இத்தனை வாக்கு கொடுத்து ஜனாதிபதி தேர்தல். ரணில் விக்ரமசிங்காவுக்கு 90,000 வாக்கு, சஜித்துக்கு 1 லட்சம் வாக்கு, அது இல்லாம நம்மட சங்குக்கும் வாக்களிச்சு போட்டு மிச்சம் இருந்துச்சு 28,000 வாக்குகள் தான் அனுர தோழருக்கு கிடைச்சது. ஆனா அனுர தோழர் அதுல சொன்னார் என்னன்னு கேட்டா, எனக்கு யாழ்ப்பாணத்தில் கிடைத்தது 28,000 வாக்குகள் தான், ஆனால் இலங்கையில வாக்கு வீத அதிகரிப்பில் யாழ்ப்பாணம் முதலாவது இடத்தில் இருக்கின்றது. அதன் பொழுது என்னிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள், யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு நான் அன்றைக்கு சொன்னேன், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு 28,000 வாக்குகள் வலித்தாலும் கூட வாக்கு வீத அதிகரிப்பில் முதலாவது ஸ்தானத்துக்கு உயர்த்தி வைத்திருக்கின்றார்கள். அதனால் எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்கின்றது, எதிர்வரும் பொது தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் முதன்மையான கட்சியாக மாற்றி அமைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்று அன்று நான் தெரிவித்தேன். அதன் பிறகு பொது தேர்தல் முடிந்த பிறகு இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்கள் இது நாள் வரைக்கும் யாராலும் நினைத்து பார்க்க முடியாது, அசைக்க முடியாது என நினைத்துக் கொண்டிருந்த நாங்கள் தமிழ் தேசியம், அந்த தேசியம், இந்த தேசியத்துக்கு தப்பால் ஏனைய கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள், அதனால் தாங்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற மக்கள் என நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வேளையில் தான் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு அனுர தோழர் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றார். யாழ்ப்பாணத்தில் வீரசிங்க மண்டபத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு இருக்கின்ற ஊடகங்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த முறை அனுர தோழர் வாரார், அனுர தோழர் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நிற்கப் போகின்றார், அப்படியாக இருந்தால் அவர் 13க்கு என்ன சொல்ல போகின்றார், பெடரலுக்கு என்ன சொல்ல போகின்றார், அல்லது மாகாண சபைக்கு என்ன சொல்ல போகின்றார் என்ற கேள்வியை நாங்கள் இந்த வீரசிங்க மண்டபத்தில் இருந்து அனுருடைய உரையின் மூலமாக கேட்கின்றோம் என்று கேட்டான். ஆனால் அனுர தோழர் இறங்கினார். இறங்கிட்டு சொன்னார், அவருடைய உரையின் பொழுது இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, நான் யாழ்ப்பாணத்திற்கு வந்தது, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களிடம் வாக்கு கேட்பது 13 தருவதற்கோ, பெடரல் தருவதற்கோ, மாகாண சபையை தருவதற்கோ அல்ல, அதற்கு பதிலாக இங்கிருக்கின்ற மக்களோடு எங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய ஒடுக்கல் வாங்கல் உண்டு இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு இந்த சமூகமே பீடித்திருக்கின்ற சமூக பிணியில் இருந்து, இந்த சமூக சீர்கேட்டில் இருந்து, இந்த போதை பொருளில் இருந்து, வாழ்வற்ற கும்பலில் இருந்து இன்றைக்கு பிறக்கின்ற பிள்ளை அல்ல, கருப்பையில் வளர்கின்ற பிள்ளையும் கூட 15 லட்சம் ரூபாய் கடனாளியாகப்பட்டிருக்கிறது.
2021 சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சொல்லுகின்றது 3667 குழந்தைகள் 10 வயசுக்கு குறைவான குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார். ஒரு நாள் யாழ்ப்பாணத்தில் இந்த கதையை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஒரு 9 பேர் இருந்தாங்க கூட்டத்தில். பெண்கள் தான் கூடுதலாக இருந்தார்கள். அந்த பெண்கள் இருந்த கூட்டத்தில் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சில பெண்கள் அழுதாங்க. நான் கேட்டேன், ஏம்மா அழுறீங்க? ஐயா, நீங்க சொல்றது உண்மை, ஆனா அது அல்ல உண்மையான விடயம். நீங்க சொல்வதை விட 5 மடங்குக்கு அதிகம் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற அநீதி, குடும்பங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் அதை நாங்கள் வெளியில சொல்றதுக்கு வெட்கப்படுறோம். குடும்பத்தினுடைய மானம் போய்விடும், பிள்ளையினுடைய எதிர்காலம் போய்விடும் என்று அஞ்சு நடுங்கி மூடி மறைச்சிருக்கின்றோம் ஐயா. அந்த வெளிப்பாடு தான் இந்த அழுகையாக வருகின்றது எங்களுக்கு. அப்படியானால் இங்கே மாத்திரமல்ல, இது நாடு முழுவதும் இவ்வாறான நிலைமைகள் இருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், யுத்தம் முடிஞ்சு 15 வருடங்கள் ஆகின்றது. இந்த 15 வருடத்திற்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அணுகுமுறைகளை கையாண்டார்களா அல்லது அதற்கான அணுகுமுறைகளை கையாளுகின்ற நடவடிக்கை எடுத்தார்களா? இல்லை. இன்றைக்கும் கூட 89,000க்கு அதிகமான விதவைகளுடைய கண்ணீர் இன்னமும் கண்ணீர்களாகவே இருக்கிறது. 28,000க்கு அதிகமான குழந்தைகள் தாங்களுடைய பெற்றோர்களை, தாயும் இல்லை தந்தையும் இல்லாது இன்னைக்கு அநாத இல்லங்களில் பரிதவிக்கின்ற நிலைமை இருக்கின்றது. நேற்று நான் சந்தித்தேன் ஒரு அநாத இல்லங்களில் பராமரிப்பால் ஒருவர். ஐயா, நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்றார். ஏன் என்று கேட்டேன். ஏனென்றால் எங்களுடைய அனாதை இல்லங்களில் வாழுகின்ற எங்களுடைய குழந்தைகள் மழலைகள், எங்களுடைய பிள்ளைகள் படுகின்ற வேதனை சம்பந்தமாக உங்களோடு பேச வேண்டும் ஐயா. அவர்களை அந்த நரகத்தில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் ஐயா. அதனால ஒரு டைம் கொஞ்சம் தாங்களேன்னு கேட்டேன். நான் சொன்ன பிறகு நான் சந்திக்கின்றேன் 3ஆம் தேதிக்கு பிறகு. அது மாத்திரமா, இன்றைக்கு எடுத்து பார்த்தாலும் கூட 140% வீடுகள் இன்னமும் கொட்டில்களாகவே இருக்கின்றது. வீடுகள் கிடையாது. அது மாத்திரமா, 160% ஏதோ ஒரு முறை சார்ந்த முறைசாரா விதத்தில் கடன்காரர்கள். தேடி பாருங்க, இன்னைக்கு அரசாங்க ஊழியர்கள், டீச்சர்மார், அவங்கள தேடி பாருங்க, யாராவது கடன் வாங்காம இருக்கின்றார்கள். வீட்டுக்கு கடன், மோட்டார் வாங்குறது கடன், பைக் வாங்குறது கடன், கார் வாங்குறது கடன், தாலி வாங்குறது கடன், பிள்ளைக்கு கல்யாணம் கட்டுறது கடன், ஏதோ ஒரு வழியில கடன் பொறியில சிக்கியிருக்கின்றவர்களாக இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு 5 வருடத்துக்கு முதல்ல இதே வல்லுவட்டி பிரதேசத்தில் ஒரு பாடசாலையில் கடந்து ஒரு ஆசிரியர் சங்க மீட்டிங்கில் பேசிக்கொண்டிருந்த பொழுது நான் அந்த நேரத்தில் கேட்டேன், இங்கே இருக்க டீச்சர்மார் சொல்லுங்களேன், யாராவது கடன் வாங்காம இருக்கின்றவர்கள் யாருன்னு சொல்லு. ஒரே ஒரு தங்கச்சி மாத்திரம் எந்திரிச்சு கையை தூக்கும். அது சின்ன புள்ள உண்டு, புதுசாக வேலைக்கு வந்த புள்ள. மற்றவர்கள் எல்லாரும் கடன்காரர். அந்த கடன் பொறி ஒரு பக்கம். மறுபக்கம் தேடி பார்க்கின்ற பொழுது கடன் வாங்கி வாங்கிய கடனை திருப்பி செலுத்திக் கொள்ள முடியாது. கூடுதலாக பெண்கள் கடந்த காலங்களுக்கெல்லாம் மைக்ரோ பினான்ஸ் மூலமாக கடன் கொடுத்தானுங்க. கிராமங்களுக்கு வந்து கிராமங்களில் கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாது. கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட பெண்கள் எங்க இருக்கின்றார்கள் என்றால் வேறு எதுவும் வன்னி பிரதேசத்தில், முல்லைத்தீவு பிரதேசத்தில், வவுனியா பிரதேசத்தில், மன்னார். அப்படியாக அந்த யுத்தம் முடிஞ்சு 15 வருடங்களுக்கு பிறகு வாங்கிய கடனை திருப்பி செலுத்திக் கொள்ள முடியாது. கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளுகின்றவர்கள் எங்க இருக்கின்றார்கள் என்றார் முல்லைத்தீவு. வறுமை கோட்டின் கீழ் கூடுதலாக வாழுகின்ற மாகாணம் வட மாகாணம். அதில் கூடுதலாக இருக்கின்றது வேறு எதுவுமல்ல. 1வது மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம், 2வது கிளிநொச்சி மாவட்டம். அது மாத்திரமா,
அப்ப இவ்வாறான நிலைமைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கோம். அப்ப அப்படியாக இருந்தால் அன்றைக்கு அனுரத்தோல சொன்னது வேறு எதுமல்ல, இந்த பொறியில இருந்து, இந்த அரக்கர்களிடம் இருந்து யாழ்ப்பாணத்தில் வாழுகின்ற மக்களை மீட்பதே எனது கடமை. அதுதான் அந்த மக்களுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற கொடுக்கல் வாங்க. கடந்த காலங்களில் நாங்கள் இந்த பிரதேசங்களுக்கு தேர்தல் பிரச்சாரங்களுக்காக சென்ற பொழுது, கதைத்த பொழுது, இங்க இருக்கின்ற அது வவுனியாவா, முல்லைத்தீவா, கிளிநொச்சியா, எல்லா பிரதேசங்களில் வாழ்கின்ற மக்கள் சொன்னார்கள், ஐயா எங்களுக்கு வேற எதுவும் வேணும் ஐயா, சொல்லுங்க அனுரகுமார் திசாநாயக்க சொல்லுங்க, எங்கட பிரதேசத்தில் இன்றைக்கு போதைப் பொருள் மலிந்து கிடக்கின்றது, வாழ்வட்டு கும்பல் மலிந்து கிடக்கின்றது, எந்த நேரம் என்ன நடக்கும் என்றே தெரியாது, ஐஸ் பழக்கம் அதிகரித்திருக்கின்றது, எங்களுடைய பெண்கள் தனியாக நடமாட முடியாது, பஸ்ஸில் பயணம் செய்ய முடியாத ஒரு நிலைமை. இந்த நிலைமை தொடர முடியுமா? இந்த நிலைமை தொடரக்கூடாது. அதனால் இதிலிருந்து எங்களை மீட்டெடுத்துத்தார். அப்ப அனுரத்தோழர் மிக தெளிவாக சொன்னார், அன்றைக்கும் சொன்னார், இன்றைக்கு சொல்லுகின்றார், எங்களை நம்பி வாக்களித்த மக்கள், நாங்களும் இந்த மக்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் இந்த நாட்டுடைய மக்களுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணிப்பு செய்தவர்கள், லட்சக்கணக்கான தோழிகள் உயிர் தியாகம் செய்தவர்கள், அது மாத்திரமல்ல சிறை வாழ்க்கையா அல்லது சித்திரவதைகளா நேரடியாக கண்டு அனுபவித்தவர்கள், அப்படியாப்பட்ட பரம்பரையில் வந்தவர்கள். நான் எங்களுடைய கனவு வேறு எதுவுமல்ல, இந்த நாட்டை மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற நாடாக மாற்றியமைக்க வேண்டும், நல்ல நாடாக மாற்றியமைக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கனவு, அதுதான் எங்களுடைய இலக்கு. அந்த இலக்கு இன்றைக்கு எட்டப்பட்டிருக்கின்றது. கடந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் திகதியும் 21ஆம் திகதியும் இங்க இருக்கின்ற மக்கள் எல்லோருமே சேர்ந்து தேசிய மக்கள் சக்தியை அரவணைத்துக் கொண்டார்கள். அதனால் அந்த வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், நன்றி 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 என்று மீண்டும் சொல்லுகின்றோம். வாக்களிக்காத மக்களையும் ஆற தழுவிக் கொள்வதற்கு நாங்கள் தயார். என்றால் இனியும் இந்த நாட்டை பழைய பாதையில் செல்ல முடியாது. பழைய குருடி கதவத்திரோடைன்னு சொல்லி பழைய பாதையிலே இனிமேலும் போக முடியாது. இனி புதிய பாதை, அந்த புதிய பாதையை செப்பனிடுகின்ற வேலைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் தான் வேறு யாருமல்ல, உங்களுடைய ஜனாதிபதி, உங்களுடைய தோழர் அனுரகுமார திசாநாயக்கவா. அதனால் அந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்றைக்கு உங்களோட ஊருக்கே வந்திருக்கிறார். வேற எதுவும் இல்லை. நீண்ட நாள் எங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு ஆசை இருந்தது, இங்கே பருத்தித்துறைக்கு சரி வல்வெட்டுத்துறை சரி கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் அன்னைக்கு முடியாமல் போனது, பிஸின்ட்டு போகணும். ஆனால் இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நமக்கு. அந்த சந்தர்ப்பம் என்பது வேறு எதுவுமல்ல, அன்னர் சொன்ன இங்கே வந்து நான் வேற எதுவும் இல்லை, முதல்ல இங்கே உள்ள மக்களை பார்க்கணும், நான் பேசுறதில்ல, அந்த மக்களை பேச விடணும், அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளணும். அந்த பரிமாறிக்கொள்வதுகின்ற வேலை திட்டத்தை சரியான முறையில் முன்னெடுங்க. நான் வாரேன்னு சொல்லி போன மாசமே டேட்டை கொடுத்துட்டார், 31ஆம் தேதி வருகின்றேன். அன்னைக்கு டிசிசி போட்டுக்கொள்வோம் காலையிலேயே, பின்னேரம் 2 கூட்டங்கள், இங்கு ஒரு கூட்டமும் அதே போன்று சாபக்கச்சேரியில் ஒரு கூட்டத்தையும் போட்டுக்கொண்டு அங்குள்ள மக்களையும் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம். இதை ஏன் நாங்கள் சந்திக்கின்றோம் என்றால், ஏன் நாங்கள் இவ்வாறு சந்திக்கின்றோம் என்றால் வேறு எதுவுமல்ல, எல்லாத்தையும் மாற்றமைக்கக்கூடிய சக்தி வேறு யாருமல்ல மக்கள். அப்ப அந்த மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. என்னோட மக்களை தெளிவுபடுத்தாவிட்டால் நிச்சயமாக மீண்டும் அந்த நரக வாழ்க்கைக்கு மக்களை அழைத்து செல்வதற்கு அரக்கர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அந்த அரக்கர் கூட்டம் சேர்ந்து கொண்டு சொல்லுகின்றது, நாங்கள் தான் சண்டியன் சண்டியன் என்று சொல்லிக் கொண்டு போகின்றார்.
கதை ஒன்று தெரியும் நினைக்கிறவங்களுக்கு என்னன்னா, சண்டியன் இல்லாத சந்தியில் நொண்டியனும் சண்டியன். அதனால வேண்டி அந்த சண்டியர்களுக்கு சொல்லுங்கோ, இப்ப உண்மையான சண்டியர்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த சண்டியர்கள் என்பது வேறு யாருமல்ல, நீங்க மக்கள். மக்கள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். மக்கள் நினைச்சா சண்டியர்கள் அல்ல, என்ன எல்லாத்தையும் நொண்டியர்களாக மாற்றி அமைக்க முடியும். அப்படி மாற்றி அமைச்ச மக்கள் உங்களுக்கு தெரியும். கோட்டாபய ராஜபக்ச யாரா நினைச்சாங்களா அடிச்சு விரட்ட முடியும்? ராஜபக்சாக்கள் ஓடி போயிட்டு ஒளிந்து கொள்வதற்கு கூட இடமில்லாம போயிட்டு மறைந்திருந்தார்களே, முடியுமா? கோட்டாபய ராஜபக்சா போயிட்டு ஒவ்வொரு பிளைட்டுக்கும் போயிட்டு ஏறி இறங்கி ஒவ்வொரு விமான நிலையத்திலும் நாடோடி மாடி சுத்தி கொண்டிருந்தான், தெரியுமோ? நினைத்தார்கள் 69 லட்சம் வாக்குகள் எடுத்த யுத்தத்தில் வென்ற முழு குடும்பமே சேர்ந்து கொண்டிருந்த 69 லட்சம் 3/2 பெரும்பான்மை பெற்றுக்கொண்டு இருந்தவர்கள் மக்கள் அடித்து உதைத்து விரட்டினார். அதனால இனி சண்டியர்களுக்கு சொல்லுங்க, சண்டியர்கள் முடிஞ்சு காலம், இனி மக்களுடைய காலம். அந்த மக்களுடைய நாயகன் தான் வேறு யாருமல்ல, அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். அந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்றைக்கு உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். அவரை பார்ப்பதற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதனால அவரோட பேச்சை கேட்கறதுக்கு நீங்க எல்லாம் ஆவலா இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் என்னோட சந்திரசேகர் போட்டு ஒரேதான் அறுத்து கொண்டிருக்குன்னு நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட அடுத்து அனுரத்தோழர் பேசுவார். அதனால வேண்டி எனது பேச்சை கேட்ட உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்திலே இந்த வெல்வெட்டுத்துறை பகுதியிலே இந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக உங்கள் முன் இந்த மாபெரும் இந்த ஒன்று கூடலாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிகின்றது நிறைய சனம் இங்கு வழிந்து நிரம்பி இருக்கின்றார்கள். ஆகவே உங்கள் முன் உரையாற்றுவதற்காக எமது அரசாங்கத்தின் நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து கௌரவ அமைச்சர் அன்பார்ந்த பிமல் ரத்நாயக்க தோழர் அவர்களை அழைக்கின்றேன் உங்கள் முன் உரையாற்றுவதற்காக. வணக்கம், ආයුබෝවන්, අස්සලාමු අලයිකුම්. ඔබ සූදානම් මුණ ගැනීමට ලැබීම ඉතාමත්ම සතුටක්. வணக்கம், ஆய்புவான், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க இந்த சந்தர்ப்பம் ஏற்பட்ட தொடர்பாக அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக கூறுகின்றார். අපි හිතනවා අද ලංකාවේ මිනිස්සු වැල්වැටිතුරේදී අලුත් ඉතිහාසයක් ලියන්න පටන් ගන්නවා කියලා. இன்று இலங்கை வரலாற்றிலே இந்த வெல்வெட்டித்துறை மக்கள் புதிய ஒரு அத்தியாயத்தை எழுதுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். ඒ නිසා අන්නේ අලුත් ඉතිහාසය ලියන්න එකතු වෙච්ච ඔබ සූදානම්ම මුලින්ම අවසර ඉල්ලා සිටිනවා. அந்த புதிய அத்தியாயத்தை வரலாற்றை எழுதுவதற்கு இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரிடமும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் என்று கூறுகின்றார். ඒ වගේම ඔබතුමාලාගෙත් මුළු රටේත් ආදරය දිනාගෙන තිබෙන ආදරණීය අනුරකුමාර දිසානායක සහෝදරයාගෙනුත් ඒ වගේම අපේ රාමලිංගම් චන්ද්‍රසේකර සහෝදරයා ඇතුළු සියලුම නායකයන්ගෙනුත් අපේ ගෞරවනීය ආගමික නායකයන්ගෙනුත් සියලු දෙනාගේම අවසරයි. அதே போன்று இந்த நாட்டிலே அதிகப்படியான மக்களுடைய உள்ளங்களின் அந்த ஆதரவை வென்றெடுக்கும் எமது நாட்டின் ஜனாதிபதி அன்பார்ந்த அனுரகுமார திசாநாயக்க தோழர் அவர்களே, அதே போன்று
எமது அமைச்சர் கடற்தொழில் நீரியல் அமைச்சர் அன்பார்ந்த ராமலிங்கம் சந்திரசேகர் தோழர் அவர்களே, அதே போன்று எமது கௌரவமிக்க மத தலைவர்கள் அனைவருக்கும், அதே போன்று அரச துறையிலே இருக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் என்று கூறிக்கொள்கின்றார். ඔබතුමාලා දන්නවා පසුගිය සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදාත් ඒ වගේම නොවැම්බර් මාසේ 14 වෙනිදාත් අපේ රටේ මිනිස්සු අලුතෙන් ඉතිහාසය ලිව්වා. உங்கள் அனைவருக்கும் தெரியும், எமது நாட்டிலே கடந்த செப்டம்பர் 21ஆம் திகதியும் அதன் பின்பு நவம்பர் மாதம் 14ஆம் திகதியும் எமது நாட்டிலே மக்கள் புதிய ஒரு அத்தியாயத்தை எழுதினார்கள், புதிய ஒரு வெற்றியை பெற்றார்கள். අපේ රටේ මිනිස්සු උතුර දකුණ නැගෙනහිර බටහිර ඔක්කොම එකට එකතු කළා. எமது நாட்டு மக்கள் இலங்கையிலே தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு என்ற அனைத்து பகுதிகளையும் ஒரு இடத்திற்கு ஒரே பிடியிலே எல்லாரும் கை சேர்ந்தார்கள். දෙමළ මුස්ලිම් සිංහල කියන්නේ අපි ඔක්කොම එකයි කියන එක ඇති කළා ඒ දවස් දෙකේදී. அந்த இரு நாட்களிலும் அந்த பருவேறுகளில் எங்களுக்கு விளங்குகின்றது, தமிழ் முஸ்லிம் சிங்களம் என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவருமே இலங்கையர்கள் என்ற அந்த செய்தியை அந்த வெற்றியின் பின்னாலே இருக்கின்றது. අපි හිතනවා එක ලංකාවක් බිහි වුණේ මේ සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා කියලා. நாங்கள் நினைக்கின்றோம் ஒரு இலங்கை, எல்லாருடைய எதிர்பார்ப்போடு ஒரு இலங்கை உருவாகியது செப்டம்பர் 21ஆம் திகதி என்று. එහෙනම් අද අපේ රටේ සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාව එකට එකතු වෙලා තිබෙනවා. ஆகவே இன்று எமது நாட்டில் சிங்களம் தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார்கள். ඒ අනුර කුමාර දිසානායක ජනාධිපති සහෝදරයා සහ දේශීය මක්කල් ශක්ති පක්ෂය වටා அது எமது நாட்டின் ஜனாதிபதி அன்றதோழர் சூழ, அதே போன்று தேசிய மக்கள் சக்தி சூழதான் இந்த மக்கள் அனைவருமே ஒன்றாக கைகோர்த்து நிற்கின்றார்கள். ඒ වගේම ලංකාවේ පුංචි මිනිස්සු අද ඔක්කොම එකට එකතු වෙලා තිබෙනවා. அதே போன்று இலங்கையிலே வாழ்கின்ற சாதாரண மக்கள் அனைவருமே இன்று ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார்கள். මේ වැල්වැටතුරේ ඉන්න පොයින්ට් පේට්‍රෝ වල ඉන්න නැත්තම් කේකේස් වල ඉන්න මිනිස්සු තරක් නෙමෙයි, හම්බන්තොට ඒ වගේම බදුල්ල නුවරඑළිය මේ හැම පැත්තෙම මිනිස්සු අද සාමාන්‍ය පුංචි මිනිස්සු අද එකට කොටලා තියෙනවා එක ලංකාවක් හදලා ඒ ලංකාව ගොඩනගන්න. இன்று பெல்வெட்டித்துறை மட்டுமல்ல, பருத்தித்துறை அல்லது காங்கேசன் துறை, அது மட்டுமல்ல, இன்று அம்பாந்தொட்டை மாத்தரை காலி போன்ற பகுதிகளில் கூட இலங்கையிலே அனைத்து பகுதிகளிலுமே மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். சாதாரண மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக. අද ඒ විදියට ලංකාවේ සිංහල දෙමළ මුස්ලිම් මිනිස්සු එකට එකතු වෙද්දී පුංචි මිනිස්සු, දීවරයෝ, ගොවියෝ, කම්කරුවෝ, ගුරුවරු, සාමාන්‍ය මිනිස්සු එකට එකතු වෙද්දී අද ඔබට පේනවා ලංකාව ඉස්සරහට යන්න පටන් අරන් තිබෙනවා. அவ்வாறு இந்த நாட்டிலே சாதாரண மக்கள் ஒன்றாக சேரும் போது இந்த நாட்டிலே இருக்கும் மீனவர்கள் அல்லது எமது ஆசிரியர்கள் அல்லது ஒவ்வொரு தொழில்துறையிலே ஈடுபடுபவர்கள், அரசு அதிகாரிகள், விவசாயிகள், இந்த அனைத்து மக்களும் இன்று இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக ஒன்று சேரும் போது இந்த நாடு படிப்படியாக முன்னோக்கி செல்வதை எங்களுக்கு அவதானிக்க கூடியதாக இருக்கு. අද අනුර තෝලර් ගිහිල්ලා දේශීය මක්කල් ශක්තිය ඇවිල්ලා ලංකාවේ සාමාන්‍ය මිනිස්සු එකට එකතු කරනකොට රටේ ජනතාවගේ සතුරෝ අද අපිට පේනවා ඒගොල්ලොත් එකතු වෙනවා. இவ்வாறு சாதாரண மக்கள் ஒன்றாக சேரும் போது அனுரகுமார திசாநாயக தோழர் உள்ளிட்ட அனைவரும் ஒவ்வொரு இடங்களிலே போய் மக்களை ஒன்று சேர்க்கும் போது இன்று எமக்கு எதிரானவர்களும் இன்று ஒன்று சேர்வதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு. අපි දකිනවා දැන් මේ ඊයේ පෙරේද ඉඳලා සජිත් ප්‍රේමදාසලා, රනිල් වික්‍රමසිංහලා, මහින්ද රාජපක්ෂලා, රවි කරුණානායකලා, විමල් වීරවංශලා, මනෝ ගණේෂන්ලා ඔක්කොම එකට එකතු වෙලා තිබෙනවා. இன்று நாங்கள் அவதானிக்கின்றோம், அண்மையிலிருந்து மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அல்லது சஜித் பிரேமதாஸ் அவர்கள், அதே போன்று ரவி கருணாநாயக்க போன்றவர்கள், அதே போன்று மைத்ரிபால சிறிசேன போன்றவர்கள், இவ்வாறு பல்வேறுபட்டு எதிரிகளாக வேறுபட்டு இருந்தவர்கள் இன்று எமக்கு எதிராக ஒன்றாக சேருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். එන ඔබතුමාට පේනවාද පුංචි මිනිස්සු, සාමාන්‍ය මිනිස්සු එකට එකතු වෙනකොට ඒගොල්ලන්ගේ හතුරොත් එක කඳුරකට එකතු වෙනවා. அதனால் உங்களுக்கு தெரிகின்றதா, நாங்கள் சாதாரண மக்கள் எந்த வேறுபாடும் இன்றி நாங்கள் ஒன்றிணையும் போது எதிரிகளும் இன்று எமக்கு எதிரானவர்களும் ஒன்று சேர்வதை உங்களுக்கு காண முடிகின்றதா? ඔබතුමා දන්නවා රනිල් මෙහියවිලා ඡන්ද ඉල්ලුවේ මහින්දට විරුද්ධව. உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க இன்று உங்களிடமிருந்து அந்த ஜனாதிபதி தேர்தலிலே வாக்கு கேட்டது மஹிந்த ராஜபக்சக்கு எதிராக. සජිත් ප්‍රේමදාසයි, සුමන්දිරන් මන්ත්‍රීතුමයි, තමිල්වර්සු කච්චි මෙහියවිලා ඡන්ද ඉල්ලුවේ මහින්දට විරුද්ධව.
சஜித் பிரேமதாச அதாவது சுமந்திரம் அந்த எம்பி அவர்களை வைத்துக் கொண்டு இங்கு வந்து வாக்கு கேட்டது ராஜபக்சக்கு அல்லது ரணிலுக்கு எதிராக. ඔබතුමාලා දකිනවා මේ දවස්වල මොකද්ද? ඒ දූෂිත ඒ රට විනාශ කරපු කණ්ඩායම අද එකට එකතු වෙන්න සාකච්ඡා කරමින් තිබෙනවා. ஆகவே உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அவர்கள் வெவ்வேறாக இருந்தவர்கள் என்று ஒன்று சேர்வதற்காக கலந்துரையாடல்கள் செய்து கொண்டு එහෙනම් මේ இருக்கின்றார்கள். යාල්පාණම් වල පරතුරේ පත්තුවල වැල්වැටිතුරේ ඉන්න අපි ඔක්කොම සාමාන්‍ය පුංචි මිනිස් එකතු වෙලා අපි අදිෂ්ඨාන කරගන්න ඕන කම තිබෙනවා. මේ රටේ ජනතාව සැප්තැම්බර් 14 වෙනිදා නොවැම්බර් 21 වෙනිදා සැප්තැම්බර් 21 වෙනිදා නොවැම්බර් 14 වෙනිදා මේ රටේ නිර්මාණය කරපු මේ ජාතික සමගියේ සමානයන්ගේ ආණ්ඩුව සමාන මිනිසුන්ගේ ආණ්ඩුව මේ ජන සතුරන්ගෙන් බේරගෙන අපේ රට හදනකම් අපි එකට සටන් කරමු එකට ඉස්සරහට යමු කියලා ආරාධනා කරමින් මම සමුගන්නවා. ඔබ සියලු දෙනාටම ස්තුතියි. அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் இன்று ஒன்று சேர்ந்திருக்கும் இந்த சாதாரண மக்கள் நாங்கள் அனைவருமே நினைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது எங்களுடைய இந்த வெற்றியை தடுப்பதற்காக முறிப்பதற்காக இந்த எதிரிகள் இந்த நாட்டை அழித்தவர்கள் ஒன்று சேரும் போது அவர்களுக்கு எதிராக நாங்கள் அனைவருமே கைகோர்த்து ஒன்றாக நின்று இந்த மக்கள் ஆட்சியை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை விடுப்பதுடன் எமது பிமல் தோழருடைய உரையை முடித்துக் கொள்கின்றார். உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக இந்த ஒன்று கூடலிலே உங்களுடைய எதிர்பார்ப்பான இந்த நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பான இந்த நாட்டிலே மக்கள் தலைவனான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அதே போன்று இந்த நாட்டிலே உங்கள் அனைவருடைய உள்ளங்களையும் கவர்ந்த ஜனாதிபதி அன்பார்ந்த அனுர தோழர் அவர்களை அழைக்கின்றேன் உங்கள் முன்னுரையாற்றுவதற்காக. ගෞරවනීය අපේ හාමුදුරන් වහන්සේලාගෙන් කුරුක්කල් තුමාලාගෙන් අවසරයි. கௌரவமிக்க எமது பிக்கு மாரே அதே போன்று எமது கௌரவமிக்க மத தலைவர்களே அனைவருக்கும் வணக்கம். මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්න අපේ ප්‍රවාහන ඇමතුමා ඒ වගේම දීවර ඇමතුමා இந்நேரத்திலே கலந்து கொண்டிருக்கும் எமது அமைச்சர் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் அதே போன்று கடற்தொழில் நீரியல் அமைச்சர் ඒ වගේම පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් වන අපේ කුමරන් සහෝදරයා රාම් සහෝදරයා அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் රජීවන් සහෝදරයා ரஜீவன் தோழர் அவர்கள் භවනානන්දන් සහෝදරයා பவானந்தன் தோழர் அவர்கள் ඇතුළු සහභාගීලා ඉන්න අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරයන් අවසරයි. உள்ளிட்ட இங்கு கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். පළමු කොටම තමුන්නාන්සේලා සියලු දෙනාටම අපි ස්තුතිවන්ත වෙනවා. පහුගිය මහා මැතිවරණයේදී මේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ මේ ප්‍රදේශවල විශාල ජනතාවක් අප කෙරෙහි විශ්වාසය තබලා ඡන්දෙ දුන්නා. முதற்கண் இங்கு கூடியிருக்கும் இந்த மக்களுக்கு பொதுவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கும் மக்களுக்கு இந்த கடந்த தேர்தல்களிலே தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கிய தொடர்பாக அனைத்து மக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ඒ ඡන්දය ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවක් හදන්න විතරක් ඉවහල් වුණු උපයෝගී වුණු ඡන්දයක් නෙවෙයි. அந்த வாக்கு என்பது தேசிய மக்கள் சக்தியின் ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக மட்டும் வழங்கிய ஒரு வாக்கு அல்ல. තමුන්නාන්සේලා ඡන්දෙ දීලා අපේ മന്ത്രിවරු ගණනාවක් පාර්ලිමේන්තුවට ඇරියා. ඒක අපේ ආණ්ඩුව හදන්න ශක්තියක්. நீங்கள் வாக்களித்து பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக ஒத்துழைப்பு வழங்கினீர்கள். அது எமக்கு பெரிய ஒரு சக்தி ஆகியது. හැබැයි ඊට වඩා ලොකුම ශක්තිය තමයි අපේ රටේ ජනතාව එකතු කරන්න තමුන්නාන්සේලා ඡන්දෙ දුන්නා. அதையும் விட மிகப்பெரிய சக்தி தான் இந்த நாட்டிலே மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ப்பதற்காகவும் அந்த வாக்களித்துள்ளீர்கள். அதுதான் மிகப்பெரிய சக்தியாக நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளிலே காண்கின்றோம்.
ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදුනා උතුරේ ජනතාවද දකුණේ ජනතාවද නැගෙනහිර ජනතාවද කඳුකරේ ජනතාවද සියලු ජනතාවගේ විශ්වාසය දිනාගත්තු ආණ්ඩුවක්. இலங்கையிலே முதற் தடவையாக ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டது. இலங்கையிலே வாழ்கின்ற வடமாகாண மக்கள், தென் மாகாண மக்கள், கிழக்கு, மேற்கு, மலையகம் இவ்வாறான அனைத்து மாகாணங்களையும் பகுதிகளையும் ஒன்று சேர்த்த ஒரு அரசாங்கம் தான் இம்முறை. දසක ගණනාවක් අපේ රටේ මොන වගේ දේශපාලනයක්ද තිබුණේ? பல வருட காலமாக பல தசாப்தங்களாக எமது நாட்டில் எவ்வாறான ஒரு அரசாங்கம் இருந்தது. උතුරේ වෙනම දේශපාලනයක්, දකුණේ වෙනම දේශපාලනයක්, කඳුකර නැගෙනහිර වෙනම දේශපාලනයක්. ඒ විදිහට තමයි දේශපාලනය තිබුණේ. வடக்கிலே ஒரு தனியான அரசியல், தென்பகுதியிலே இன்னொரு தனியான அரசியல், மலையகம் அல்லது கிழக்கு மேற்கு தனித்தனியான அரசியல் தான் காணப்பட்டதாக இருந்தது. අපේ රටේ පැරණි දේශපාලකයෝ අපේ ජනතාව බෙදන දේශපාලනයක හිටියේ. எமது நாட்டிலே பழைய அரசியல்வாதிகள், எங்களுக்கு முன்னிருந்த அரசியல்வாதிகள் மக்களை பிரித்துத்தான் அரசியலை செய்தார்கள். ඒක කොච්චර බෙදුවද කියනවනම් යුද්ධයක් ඇති වෙනකම් බෙදුවා. எவ்வளவு பிரித்தாலும் கொள்கையை கடைபிடித்தார்கள் என்று கூறினால் ஒரு யுத்தம் உருவாகும் அளவுக்கு மக்களை பிரித்தாலும் கொள்கையை உட்படுத்தினார்கள். ඒ නිසා අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. ஆகவே எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்டார்கள். අපේ පරම්පරාව සැකය, අවිශ්වාසය, ක්‍රෝධය, වෛරය වපුරලා ජීවත් වුණා. எமது அந்த காலகட்டம் என்பது, எமது பரம்பரை என்பது சந்தேகம் அல்லது எதிர் மனப்பான்மை இவ்வாறான பல்வேறுபட்ட அந்த முரண்பாடுகளோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். අපිට තවත් බෙදෙන්න ඕනද? எங்களுக்கு இன்னும் பிரிய வேண்டுமா? බෙදෙන්න ඕනද? பிரிய வேண்டுமா? නෑ. අපි ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදුනා. ජනතාව බෙදෙන එක වළක්වලා ජනතාව එකතු වෙන දේශපාලනයකට ආණ්ඩුවක් හැදුනා. இலங்கை வரலாற்றிலே நாங்கள் முதற் தடவையாக ஒரு அரசாங்கத்தை அமைத்தோம். மக்களை பிரிப்பதற்கு பதிலாக மக்களை ஒன்று சேர்க்கும் ஒரு அரசாங்கத்தை நாங்கள் அமைத்தோம். මේ ගම්වලට මීට කලින් රාජ්‍ය නායකයෝ ජනාධිපතිවරු ඇවිල්ලා තියෙනවද? இந்த பகுதிகளுக்கு அரசாங்கத்திலே பெரிய அதிகாரிகள் அல்லது ஜனாதிபதி போன்றவர்கள் இதற்கு முன் வருகை தந்திருக்கின்றார்களா? ඇයි? ஏன் அது? බෙදුණු ආණ්ඩුවක් තියෙනකොට එහෙමයි. ஒரு பிரிந்திருக்கும் அரசாங்கம் இருக்கும் போது அப்படித்தான். හැබැයි දැන් තියෙන්නේ බෙදීම අවසන් කරපු එකතු කරන ආණ්ඩුවක්. ඒ නිසා තමයි අපි වැලිවැටි තුරේට ඇවිල්ලා මේ දහස් ගණන් අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරයන් හම්බ වෙන්නේ. இன்று இருப்பது மக்களை பிரிப்பதற்கு பதிலாக மக்களை ஒன்று சேர வைக்கும் ஒரு அரசாங்கம். ஆகவே தான் நாங்கள் இன்று வெல்வெட்டி துறைக்கும் வந்து உங்களை நாங்கள் சந்தித்து இவ்வாறு கதைக்கின்றோம். මේ හයිය මේ එකතුවීම අපි යළි වෙන් වෙන්න ඉඩ දෙනවද? இவ்வாறு நாங்கள் ஒன்று சேர்ந்ததை மீண்டும் ஒரு முறை பிரிப்பதற்கு அளிப்போமா? අපි ඈත් වෙනවද? நாங்கள் இன்னும் ஒதுங்குகிறோமா? නෑ, අපි ඔක්කොම එකතු වෙන්න ඕන. இல்லை, நாங்கள் அனைவருமே ஒன்றாக சேர வேண்டும். මම මේ සැරේ අයවැය ලේඛනයට දානවා අලුත් යෝජනාවක්. இம்முறை வரவு செலவு திட்டத்திற்கு தோழர் புதிய ஒரு யோசனை போடுகின்றாராம். අපේ රටේ හැම වෙලාවම තියෙන්නේ අපි එකිනෙකාට වෙනස් වූ උත්සව. நாங்கள் அனைவருக்குமே இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு சாரார் ஒவ்வொரு இனத்திற்கு இருப்பது வெவ்வேறான விழாக்கள், வைபவங்கள். තයිපොංගල් උත්සවය දෙමළ ජනතාව හින්දු ජනතාව සමරනවා. தைப்பொங்கல் இந்து தமிழ் மக்கள் கொண்டாடுகிறார்கள். වෙසක් උත්සවය බෞද්ධ ජනතාව සමරනවා. விசாக் பண்டிகை பௌத்தர்கள் கொண்டாடுகிறார்கள். ක්‍රිස්තියානි ජනතාව නත්තල් සමරනවා. கிறிஸ்தவர்கள் நத்தாரை கொண்டாடுகிறார்கள். ඉස්ලාම් ජනතාව රාමසාන් සමරනවා. இஸ்லாமியர்கள் ராமசானை கொண்டாடுகிறார்கள். හැබැයි දෙමළ සිංහල මුස්ලිම් බෞද්ධ හින්දු කතෝලික ඉස්ලාම් අපි ඔක්කොම එකතු වෙලා සමරන දිනයක් ඕනේ නැද්ද අපිට? ஆனால் சிங்களவர், தமிழர், முஸ்லிம் என்ற வேறுபாடு இல்லாமல், பௌத்தம், இந்து, கத்தோலிக்க, இஸ்லாமியர் என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவருக்குமே ஒன்றாக சேர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு விழா வேண்டுமா வேணாமா? අපි සැලසුම් කරලා තියෙනවා. අපි සැලසුම් කරලා තියෙන ඔක්තෝබර් මාසේ මේ සියලු ජනපජාවන්ගේ සංස්කෘතීන්, ආහාර රටා, ජීවන රටාව, ඒ වගේම අඳින පළඳින රටා,
මේ ඔක්කොම එකට එකතු වෙලා සංගීතය, නාට්‍ය, කවි මේ ඔක්කොම එකතු කරලා ජාතියේ මහා මංගල්‍යය අපි ලෑස්ති කරලා තිබෙනවා. ஆகவே இந்த நாட்டிலே இருக்கும் அனைத்து மக்களுடைய ஒன்று சேர்வினால் அக்டோபர் மாதத்திலே, அதாவது இந்த நாட்டில் அனைத்து மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், உடை அலங்காரங்கள் அல்லது உணவுப் பொருள் தயாரிப்பு, உணவு கலாச்சாரம் இவை அனைத்துமே ஒன்று சேர்த்த ஒரு விழாவை நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். අපි ඈත්වෙලා හිටියට අපේ දරුවන්ට ඈත්වෙලා ඉන්න දෙන්න හොඳ නෑ. நாங்கள் கடந்த காலங்களிலே பிரிந்திருந்தாலும் எமது பிள்ளைகளுக்கு அந்த பிரிப்பதற்கான சூழலை நாங்கள் உருவாக்க கூடாது. අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තට අපේ දරුවන්ගේ පරම්පරාවට යුද්ධ කරගන්න ඉඩ දෙන්නේ නෑ. எமது பரம்பரை யுத்தம் செய்தாலும் எமது பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தத்தை ஏற்படுத்த நாங்கள் கூடாது. උතුරේ දකුණ නැගෙනහිර සියලු දරුවන් එකට එකතු වෙන රාජ්‍යයක් බවට මේ රාජ්‍ය අපි පත් කරනවා. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்ற அனைத்து பகுதிகளிலுமே உள்ள பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் ஒரு தேசிய விழாவாக நாங்கள் தேசிய அரசாங்கத்தின் முடிவுகளாக இதை நாங்கள் முன்னெடுப்போம். ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදුනා පොඩි මිනිස්සුන්ගේ ආණ්ඩුවක්. இலங்கை வரலாற்றிலே முதற் தடவையாக சாதாரண மக்களுடைய ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? මීට කලින් ආණ්ඩුව හැදුනේ ලොකු පවුල් වලින්. இதற்கு முன் அரசாங்கங்கள் அமைந்தது பெரிய பணக்கார வர்க்கத்தின் அந்த தேவைக்கேற்ப அவர்கள் தான் தலைவர்கள். තාත්තා අගමැති, අම්මා අගමැති, දුව ජනාධිපති. அப்பா பிரதமர், அம்மா பிரதமர், மகள் ஜனாதிபதி. එහෙමනේ. அப்படித்தானே? අයියා ජනාධිපති, මල්ලිත් ජනාධිපති. அண்ணாவும் ஜனாதிபதி, தம்பியும் ஜனாதிபதி. මාමා ජනාධිපති, බෑනත් ජනාධිපති. மாமா ஜனாதிபதி, மருமகன் ஜனாதிபதி. පහුගේ ජනාධිපති ඡන්දෙදි උත්සාහ කරා ජනාධිපතිවරුන්ගේ දරුවෝ දෙන්නෙකුත් ජනාධිපති වෙන්න. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே உங்களுக்கு தெரியும், 2 ஜனாதிபதிமார்களுடைய மகன்மார்களும் ஜனாதிபதி அந்த தேர்தலிலே போட்டியிட்டார்கள். එහෙමනේ. அப்படித்தானே? ඒ කියන්නේ බලය තිබ්බේ කාගාවද? அப்படி என்றால் அதிகாரம் யாருடைய கையில இருந்தது? උඩ ඉන්න පවුල් ගාව තමයි බලය அந்த තිබ්බේ. மேல் மட்டத்திலே இருந்த ஒரு வர்க்கத்தின் கையில தான் அதிகாரம் இருந்தது. හැබැයි මේ රටේ ජනතාව ஆனால் இந்த நாட்டிலே மக்கள் පහුගේ ජනාධිපති ඡන්දෙදි තීන්දුවක් ගත්තා. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு முடிவெடுத்தார்கள். උඩ පවුල් වලින් மேல்மட்ட அந்த வர்க்கத்தில் இருந்து බලය පහළ පවුල් අතර මාරු කරන්න. அந்த அதிகாரத்தை சாதாரண மக்களிட கையிலே வழங்க வேண்டும் என்று. හොඳ නැද්ද? நல்லமா கெட்டதா? නල්ලම්. නල්ලම්. නේද? දැන් අපිට තියෙන මොකද්ද? இப்போ எங்கள் முன்னூர் இருக்கும் දැන් හදලා තියෙනවා පොඩි මිනිස්සුන්ගේ ආණ්ඩුවක්. இப்போ எமக்கு முன் சாதாரண மக்களுடைய ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. අපේ රාමලිංගම් සහෝදරලා, எமது ராமலிங்கம் தோழர், අපේ කුමරන් සහෝදරලා, எமது குமரன் தோழர், අපේ සහෝදරවරු எமது அனைத்தும் தோழர்கள், මේ කිසි කෙනෙක් පවුල් වලින් බලය ආපු අය නෙවෙයි. இவர்கள் யாருமே குடும்பத்தில் வாழையடியாக அதிகாரத்திற்கு வந்தவர்கள் அல்ல. සාමාන්‍ය මිනිස්සුන්ගේ දරුවෝ. சாதாரண மக்களுடைய பிள்ளைகள். මේ ප්‍රදේශයේ අපේ විශාල වැඩ කොටසක් වැඩ කරන இந்த பகுதியிலே நிறைய வேலைகள் செய்கின்றோம். මේ රැස්වීම ලෑස්ති කරන්නත් විශාල වෙහෙසක් දරපු இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு கூட அதிகளவாக பாடுபட்ட අපේ රූබන් සහෝදරය எமது ரூபன் தோழர். සාමාන්‍ය මිනිස්සු අපි. சாதாரண மக்கள் நாங்கள். එහෙනම් දැන් ආණ්ඩුවක් හැදලා තියෙන මොන වගේ ආණ්ඩුවක්ද? ஆகவே ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. எவ்வாறான அரசாங்கம்? අපේ ආණ්ඩුවක්. எமது அரசாங்கம். එහෙම නෙවෙයිද? அப்படி இல்லையா? මේක කාගේ ආණ්ඩුවද? இது யாருடைய அரசாங்கம்? අපේ ආණ්ඩුව. எமது අපි அரசாங்கம். ඔක්කොගේම ආණ්ඩුව. எமது அனைத்து மக்களுடைய அரசாங்கம். එහෙනම් අපිට අභියෝග කීපයක් තියෙනවා. ஆகவே எங்களுக்கு நிறைய சவால்களும் இருக்கின்றன. පළමු කොටම මේ ග්‍රාමීය ජනතාවගේ දුප්පත්භාවය නැති කරන්න ඕන. முதலாவதாக இந்த கிராமிய வறுமையை நாங்கள் ஒழித்து கட்ட வேண்டும். එහෙම නෙවෙයිද? அப்படித்தானே? හොඳ නිවහසක් නැහැ. சிறப்பான ஒரு வீடு இல்லை, ආදායම් මාර්ග නැහැ. வருமான வழி இல்லை, පානීය ජලය නැහැ. குடிநீர் இல்லை, ගමට එන්න හොඳ පාරක් නැහැ. வீட்டுக்கு வர்றதுக்கான கிராமத்துக்கு வர்றதுக்கான දරුවට பாதை උගන්නන්න இல்லை, හොඳ පාසලක් නැහැ. பிள்ளைக்கு நல்ல ஒரு ஸ்கூல் இல்லை, දීවර රස්සාව කරන්න විදියක් නැහැ. மீன்பிடி கடற்தொழில் செய்ய முடியவில்லை. විශාල බැටකන ජනතාවක්. எந்த பக்கத்திலும் எமக்கு கஷ்டங்களே இருக்கின்றன. අපේ ආණ්ඩුව எமது அரசாங்கம்
අපි ඔක්කොම එකතු වෙලා හදාගත්තු ආණ්ඩුව. நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து அமைத்த அரசாங்கம் ක්‍රමානුකූලව පියවරෙන් පියවර படிப்படியாக මේ ප්‍රශ්න ඔක්කොම විසඳන්න ලෑස්ති අපි. இந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்க தயாராக இருக்கின்றோம். හොඳද? நல்லமா? අපි ඉස්සරලම මේ අස්වැසුම දෙන ජනතාවගේ දීමනාව අපි වැඩි කරා. நாங்கள் ஏற்கனவே இந்த நலன்புரி கொடுப்பனவு அஸ்வசும கொடுப்பனவு கொடுப்பதை நாங்கள் நீடித்து அந்த அளவையும் கூட்டியிருக்கின்றோம். අපේ දුප්පත් අම්මා තාත්තගේ දරුවට ඉස්කෝලේ යන්න පාසල් පොත්පත් මිලදී ගන්න විදිහක් නැහැ. எங்கள வறுமைக்குட்பட்ட பெற்றோர்களுக்கு தனது பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்புவதற்கு அந்த பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. අපි අස්වැසුම ලබන සියලු පවුල්වල දරුවන්ට රුපියල් 6000ක් දුන්න පාසල් පොත් උපකරණ මිලදී அந்த ගන්න. அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு வழங்குவதற்காக 6000 ரூபாய் நிதி ஒதுக்கினம் பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக. ඒ විතරක් නෙවෙයි දැන් අපි තීන්දුවක් ගත්තා. ළමයි 300ට වඩා අඩු සියලු පාසල්වල දරුවන්ට රුපියල් 6000ක දීමනාවක් දෙන්න පාසල් පොත් මිලදී ගන්න. அதே போன்று நாங்கள் இன்னொரு முடிவெடுத்திருக்கின்றோம். 300க்கு குறைந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலைகளிலே அந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் 6000 ரூபாய் கொடுப்பனவு பாடசாலை உபகரணங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வழங்குவோம் என்று. ඇයි අපි එහෙම කරන්නේ? ஏன் நாங்கள் அப்படி මේ செய்கின்றோம்? ගම්වල දුප්පත්භාවය ඉවත් කරන්න නම් දරුවන්ට හොඳට උගන්වන්න ඕන. இந்த கிராமங்களிலே இந்த பகுதிகளிலே வறுமையை ஒழித்து கட்ட வேண்டுமானால் பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறப்பான கல்வியை கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும். එනිසා තමුන්නාන්සලා මහන්සි වෙන දරුවන්ට උගන්වන්න. ஆகவே நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பிப்பதற்காக ஒத்துழையுங்கள், செயற்படுங்கள். දුප්පත්භාවයෙන් අපි මිදමු දරුවන්ට උගන්වමු. வறுமையிலிருந்து நாங்கள் மீளுவோம், பிள்ளைகளை படிக்க வைப்போம். අපි තීන්දුවක් අරන් තියෙනවා සියලු පාසල්වල ගුරු පුරප්පාඩු ඉවත් කරලා විශේෂයෙන්ම මේ අවුරුද්දේ අපි අලුතෙන් ගුරුවරු බඳව ගන්නවා පුරප්පාඩු වලට. அதே போன்று நாங்கள் இன்னொரு முடிவெடுத்திருக்கின்றோம். அனைத்து பாடசாலைகளிலும் ஆசிரியர் குறையை பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து புதிய ஆசிரியர்களை நாங்கள் நியமனம் வழங்கி அவற்றுக்கு பெற்றுக்கொண்டு சிறப்பான இந்த கல்வியை முன்னுக்கு கொண்டு போவதற்காக. අපේ දිසාපතිතුමා ඉන්නවා, එතුමා දන්නවා எம்- ගුරු හිගේ තියෙන පාසල් අපිට කියන්න අපි ගුරුවරු එවන්නම්. எமது மாவட்ட செயலாளர் இருக்கின்றார் இங்கே. நீங்கள் கூறுங்கள், ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள பாடசாலைகள் எங்கே இருக்கின்றன என்று நாங்கள் ஆசிரியர்களை நாங்கள் அனுப்புகின்றோம். ඒ විතරක් නෙවෙයි අපේ යාපනයේ පුස්තකාලේ තවත් දියුණු කරන්න ඕන. அதே போன்று எமது யாழ் நூலக சாலை இன்னும் நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். ඒ සඳහාත් මේ සර ඇවැලේකෙන් අපි සල්ලි වෙන් කරනවා. அதற்காகவும் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம். ගම්වල අපිට යන්න තියෙන හොඳම පාර අධ්‍යාපනය. ஆகவே இந்த கிராமத்திலே எமக்கு இருக்கின்ற சிறப்பான வழிதான் இந்த கல்வியை நாங்கள் மேம்படுத்த வேண்டும். අපි ළමුන් 250ට අඩු සියලු පාසල්වල දරුවන්ට සපත්තු ගන්න රුපියල් 3000ක් දෙනවා. 250 மாணவர்களுக்கு குறைவாக உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் படிக்கும் மாணவர்களுக்கு சப்பாத்துக்களை வாங்குவதற்காக 3000 ரூபாய் காசு நாங்கள் ஒதுக்குகின்றோம். අර පාසල් වලින් ආහාර දෙන ළමයිට එක වේලකට දුන්න රුපියල් 60යි ඒක අපි 100 දක්වා වැඩි කරනවා. பாடசாலையிலே உணவு வழங்கிய பாடசாலையில் உங்களுக்கு தெரியும் 60 ரூபாய் மட்டும்தான் ஒரு பிள்ளைக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த 60 ரூபாவை 100 ரூபாய் வரை நாங்கள் அந்த அளவை அதிகரிக்கின்றோம். චීන රජය අපිට එකඟ වෙලා තියෙනවා සියලු දරුවන්ට නොමිලේ ලබන අවුරුද්දේ ඇඳුම් ලබා දෙන්න. சீன அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருடத்திலே வழங்கியதை போன்று அடுத்த வருடத்திலும் பாடசாலை சீருடைகளை இலவசமாக வழங்குவதற்கு. ඒ නිසා අපි වැඩිම වෙහෙස දරනවා දරුවන්ට උගන්වන්න. ஆகவே நாங்களும் மிகவும் கஷ்டப்படுகின்றோம் பிள்ளைகளின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக. ලෑස්තිරි දරුවන්ට උගන්වන්න. நீங்கள் தயாரா பிள்ளைகளை படிப்பிப்பதற்கு? අපි සහාය දෙන්නම්. நாங்கள் ஆதரவு கொடுக்கின்றோம். ඒ විතරක් නෙවෙයි අලුත් දරුවන්ට අපි රස්සා දෙන්නත් උනා. அதே போன்று புதிதாக படித்து வெளியேறும் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு நாங்கள் தொழில் வாய்ப்புகளையும் வழங்க வேண்டும். අපි සැලසුම් කරලා තියෙනවා මේ යාපනයේ දිස්ත්‍රික්කේ අලුතෙන් කර්මාන්ත පුර 3ක් ඉදි කරන්න. அதே போன்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த வட மாகாணத்திலே புதிய தொழில் பேட்டைகள், கைத்தொழில் மையங்கள் 3 அமைப்பதற்கு. කංකසන්තුරේ, காங்கேசன்துறை, පරන්තන් பரந்தன், සහ මාංකුලම් மாங்குளம் අලුත් කර්මාන්ත පුර 3ක් ඇති කරනවා. 3 புதிய தொழில் பேட்டைகள் அல்லது பொருளாதார மையங்களை நாங்கள் அமைக்க திட்டமிட்டிருக்கின்றோம். අපි විදේශගත ශ්‍රී ලාංකිකයන්ට ආරාධනා කරනවා වගේ ආයෝජනය කරන්න එන්න කියලා. நாங்கள் அழைக்கின்றோம்
வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கையர்களுக்கு, புலம்பெயர் இலங்கையர்களுக்கு அவற்றில் முதலீடுகள் செய்ய வாருங்கள் என்று. වැඩියෙන්ම මේ පළාත් තුළ ජීවත් වෙන තරුණයන්ගේ අපේක්ෂාව රට අත්හැරලා යන එක. இங்கிருக்கும் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பும் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ඇයි රස්සාවක් නැහැ. ஏன் சரியான ஒரு தொழில் இல்லை. අපි කර්මාන්ත පුර ටික හදන්නම් ඕගොල්ලන්ගේ දරුවන්ට රස්සා ටික හොයලා දෙන්න. நாங்கள் அந்த தொழில் மையங்களை, கைத்தொழில் மையங்களை அமைக்கின்றோம் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக. ඒ වගේම මේ අවුරුද්දේ අපි රජයේ පුරප්පාඩු පුරවන්නත් බලාපොරොත්තු වෙනවා. அதே போன்று இந்த வருடத்தில் நாங்கள் அரச துறையில் இருக்கும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கும் எதிர்பார்க்கின்றோம். විශේෂයෙන්ම අපි අපේ පොලිසිය වල විශාල හිගයක් තියෙනවා දෙමළ භාෂාව කතා කරන අය. எமது போலீஸ் துறை எடுத்துக்கொண்டால், காவல்துறை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய வெற்றிடம் ஒன்று இருக்கின்றது. தமிழர்கள் அந்த போலீஸ் துறையிலே குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். අපි මේ අවුරුද්දේ පොලිසියට අලුතෙන් 2000ක් බඳවා ගන්න බලාපොරොත්තු වෙනවා. දෙමළ තරුණයන්ට අපි ආරාධනා කරනවා පොලිසියට බැඳෙන්න කියලා. நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கிட்டத்தட்ட 2000 பேர் போலீஸ் துறைக்கு இணைத்துக் கொள்வதற்காக நாங்கள் இங்கிருக்கும் தமிழ் இளைஞர்களை நாங்கள் அழைக்கின்றோம். போலீஸ் துறையிலே நாங்கள் இணைந்து செயல்படுவோம் என்று. මොකද කියලා ලෑස්තිද? நீங்கள் தயாரா පොලිසියට බැඳෙන්න? போலீஸில் இணைவதற்கு? ஓம். ඕම්. ඒ මොකද පොලිසිය හරි වැදගත් කාර්යයක් කරනවා අපේ ගම්වල ආරක්ෂාවට, සාමයට විශාල වැඩ කොටසක් කරනවා. ஏனென்றால் போலீஸ் துறை எடுத்துக்கொண்டால் எமது கிராமங்களிலே அமைதியை பாதுகாப்பதற்காக பெரிய ஒரு சேவை செய்கின்றார்கள். ඒකට ඒ භාෂාව කතා කරන නිලධාරීන් අවශ්‍යයි. அதற்கு அந்த மொழியிலே, அந்த கிராமத்தில் வாழும் மக்களிட மொழியில் கதைக்கும் அந்த அதிகாரிகள் தேவை. ඒ වගේම මේ පළාත් වල වේගයේ මත්ද්‍රව්‍ය පැතිරෙමින් යනවා. அதே போன்று எங்களுக்கு தெரியும் இந்த பகுதிகளில் கூட பாரிய அளவிலே போதை வஸ்து, இந்த பாவடை, அந்த விஸ்தரிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. අපේ තරුණ පරම්පරාව විශාල ලෙස මත්ද්‍රව්‍ය වලට ගොදුරු වෙමින් තිබෙනවා. நமது இளம் சமுதாயம் இந்த போதை வஸ்துக்கு பெருமளவாக அடிமைப்பட்டு வருகிறார்கள். අපි මේක නතර කරන්න ඉතාමත් ශක්තිමත් වැඩපිළිවෙලක් හදලා තියෙනවා. இதை நிறுத்துவதற்காக நாங்கள் பெரும் சக்தி வாய்ந்த ஒரு திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். හැබැයි ඔයගොල්ලන්ගේ සහයත් අවශ්‍යයි. ஆனால் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. අපි එකතු වෙලා මේ මත්ද්‍රව්‍ය තුරන් කරමු. நாங்கள் ஒன்றிணைந்து இந்த போதை வஸ்து பிரச்சனையை தோற்கடிப்போம். ඒ වගේම අපි දන්නවා විශාල ඉඩම් ගැටලුවක් තියෙනවා මේ යාපනයේ ජීවත් වෙන ජනතාවට. அதே போன்று இந்த யாழ் மாவட்டம் அல்லது வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் காணி பிரச்சனை என்பது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. අපේ ප්‍රතිපත්තිය எமது கொள்கை ජනතාවගේ ඉඩම් ජනතාවට ලබා දිය යුතුයි. எமது கொள்கை மக்களுடைய காணியை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பது. ආරක්ෂාවට සංවර්ධනයට ආණ්ඩුවට ඉඩම් පවරා ගැනීමේ අයිතිය තියෙනවා. பாதுகாப்புக்கு, அபிவிருத்திக்கு காணியை எடுத்துக்கொள்ளும் உரிமை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ඒත් බොරුවට ඉඩම් තියාගෙන ඉන්න බෑ. ஆனாலும் பொய்யுக்கு காணியை அரச தரப்பிலே வைத்துக் கொள்வது தவறு. අපි දන්නවා තාමත් පවුල් විශාල 1500කට ආසන්න ප්‍රමාණයක් නේද? 1500කට වැඩි ප්‍රමාණයක් තාමත් අවතන් කඳුරු වල ඉන්නවා. எங்களுக்கு தெரியும் இன்னமும் கிட்டத்தட்ட 1500 குடும்பங்கள் இன்னமும் அகதி முகாம்களில் அல்லது இடம்பெயர் முகாம்களிலே வாழ்கின்றார்கள். පුද්ගලයන් நபர்கள் மன்னிக்கணும். ඒ නිසා ඒගොල්ලන්ට අපි ඉක්මනින්ම තමන්ගේ වාසස්ථාන ලබා දෙන්න කටයුතු කරනවා. ஆகவே அவர்களுக்கும் நிரந்தரமான வீடுகள், வீட்டு வசதிகளை செய்து கொடுப்பதற்காக நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். අපි ඉඩම් ගැටලුව විසඳන්න. நாங்கள் காணி பிரச்சனை தீர்க்கின்றோம். ඒ විතරක් නෙවෙයි ගම්වල அது மட்டுமல்ல, கிராம மட்டத்திலே විශාල ලෙස පාරවල් කඩා වැටලා තියෙන්නේ. நிறைய பாதைகள் போக இயலாத ஒரு நிலையில இருக்கின்றன. ගම් වතුර නිසා හානි වුණා. வெள்ளப்பெருக்கு பிரச்சனை இருக்கின்றது. කාලයක් තිස්සේ නඩත්තු නොකරපු නිසා හානි වෙලා நீண்ட තියෙනවා. நாட்களாக அந்த பாதையை பராமரிக்கவில்லை. අපි අද දිස්ත්‍රික් සංවර්ධන කමිටුව කැඳෙව්වා. நாங்கள் இன்று மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தை கூட்டினோம். ඒදී අපි මාර්ග සංවර්ධන අදාළ නිලධාරීන්ගෙන් ඇහුවා කීයක් ඕනද පාරවල් හදන්න, මේ අවුරුද්දේ හදන්න පුළුවන් ගාන කියන්න. ඒකට අපි සල්ලි වෙන් කරලා දෙනවා. அந்த கூட்டத்திலே கேட்டிருக்கின்றார், எவ்வளவு நிதி தேவை, அந்த பாதைகளை புனரமைப்பதற்கு, புதிதாக அமைப்பதற்கு எவ்வளவு நிதி தேவை, அந்த நிதியை இந்த வருடத்திலே வரவு செலவு திட்டத்திலே வழங்குவோம் என்று தோழர் வாக்குறுதி මේ පාරවල් ටික හදන්න ඕන. அந்த பாதைகளை அமைக்க வேண்டும். හොඳ පානීය වතුර දෙන්න ඕන. சிறப்பான குடிநீர் வசதியை கொடுக்க வேண்டும். ඒව තමයි ජනතාවගේ ප්‍රශ්න. அவைதான் மக்களுடைய பிரச்சனைகள். ද අපි ආණ්ඩුවක් හදලා තියෙනවා මොකටද?
நாங்கள் ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம். எதற்காக? ජනතාවගේ ප්‍රශ්න විසඳන්න ආණ්ඩුවක්. மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அரசாங்கம், ජනතාවගේ ආණ්ඩුවක් மக்களுடைய அரசாங்கம் අපි හදලා තියෙනවා. நாங்கள் அமைத்திருக்கின்றோம். අපි දන්නවා දැන් කාලාන්තරයක් තිස්සේ எங்களுக்கு தெரியும், நீண்ட நாட்களாக මේ උතුරු මුහුද இந்த வடமாகாண இந்த கடற்பரப்பு විශාල දීවර ගැටලුවක් තියෙනවා. பெரும்பான்மையான மீன்பிடி கடற்தொழில்களுடைய பிரச்சனைகள் காணப்படுகின்றன. අපේ දීවර ජනතාව එකෙන් විශාල ලෙස බැට කනවා. எமது மீனவர்கள் அதில் கவலைப்படுகின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள். මුහුදේ තියෙන පරිසර පද්ධතිය පවා විනාශයට ලක් වෙනවා. அந்த கடல் அடியில் உள்ள அந்த நிலைகள் கூட, சுற்றுச்சூழல் கூட அழிவடைந்து අපේ வருகின்றன. දීවරෙන්ට මුහුද යන්න බැරි තත්ත්වයක් ඇති වෙලා තිබෙනවා. எமது மீனவர்களுக்கு கடற்தொழிலுக்கு போக இயலாத ஒரு நிலை இருக்கின்றன. මේ ප්‍රශ්නේ විසඳන්න ඕන. அந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும். අපි ඉන්දියානු රජයත් එක්ක කීප අවස්ථාවකදී සාකච්ඡා කරා. நாங்கள் இந்திய அரசாங்கத்திடம் பல தடவைகள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். නාවික හමුදාවන්ට අපි ආරක්ෂාව තහවුරු කරන්න කියලා නියෝග දුන්නා. கடற்படைக்கு எமது கடற்பரப்பிலே பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற அந்த கட்டளை நாங்கள் விட்டிருக்கின்றோம். ද පියවරෙන් පියවර படிப்படியாக ක්‍රමානුකූලව මේ දීවරය මුහුණ දී තිබෙන ගැටලුව අපි විසඳන්න කටයුතු කරනවා. இந்த கடற்தொழிலாளர்கள் மீனவர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்போம். මේ මුහුද තමුන් වහන්සේලාගේ මුහුද. இந்த கடற்பரப்பு என்பது உங்களுடைய கடல். මාළුවන් අල්ලන්න අයිතිය තියෙන තමුන් වහන්සේලාට. மீன் பிடிக்கும் உரிமை இருப்பது உங்களுக்கு. ඒ අයිතිය අපි තහවුරු කරන්න ඕන. அந்த உரிமையை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ඒ සඳහා අපිට කාලයක් දෙන්න. அதற்கு சில காலங்கள் எங்களுக்கு வழங்குங்கள். හැබැයි විසඳන්න ඕනේ ප්‍රශ්නය. கட்டாயமாக நாங்கள் அதை தீர்க்க வேண்டும், தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. අපේ දීවර ජනතාව බයෙන් எமது மீனவர்கள் பயந்து මුහුදු යන්නේ නැතුව கடலுக்கு செல்லாமல் මුළු මාළු සම්පතම විනාශ කරමින් ஒட்டுமொத்த மீன் வளத்தையும் அழித்த வண்ணம் නීති විරෝධී ටෝලර් යාත්‍ර උපයෝග කරගනිමින් சட்டவிரோதமான ட்ரோலர்களை பயன்படுத்தி මේ කරන විනාශය නතර කළ යුතුයි. இந்த அழிவை நிப்பாட்ட வேண்டும். கட்டாயமாக නතර කරන්න ඕනේ නැද්ද? நிப்பாட்ட வேணாமா? வேணும். අපි ඒක කරන්න ඕන. நாங்கள் அதை செய்ய வேண்டும். අපි ඒ සඳහා වැඩ කටයුතු කරමින් ඉන්නවා. அதற்காக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். මොකද මේක අපේ මුහුද අපේ ජනතාව. இது எங்களுடைய மக்கள், எமது கடற்பரப்பு. ඒඳ ප්‍රශ්න අපි විසඳීම සඳහා උපරිම උත්සාහයක් දරනවා. ஆகவே பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக நாங்கள் முழு மூச்சாக செயல்படுவோம். ඒ වගේම පහුගිය මැතිවරණයේදී அதே போன்று கடந்த தேர்தலிலே ජනතාවගේ විශාල උවමනාවක් තිබුණා. மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது, අපේ රටේ මේ දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කරන්න. எமது நாட்டிலே இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று. අපේ රටේ දේශපාලනය තිබුණේ எமது நாட்டில் அரசியல் இருந்தது, මහජනයාට වඩා උඩින් ඉන්න දේශපාලනයක්. மக்களை விட மேலாக இருக்கும் அரசியல் தான் எமது நாட்டிலே காணப்பட்டது. මහජනයාත් එක්ක සමීප දේශපාලනයක් නෙවෙයි. மக்களுடைய நெருக்கம் ஒன்று இருக்கவில்லை. නායකයෝ ඉන්නේ ජනතාවට වඩා උඩින්. தலைவர்கள் இருப்பது மக்களை விட மேலாக. මහජනයාගේ ධනෙ විශාල ප්‍රමාණයක් පාලකයෝ නාස්ති කරනවා. உங்களுடைய வரிப்பணத்தை அதிகாரிகள் எவ்வளவு வீணாக்கினார்கள். විශාල ප්‍රමාණයක් හොරකම් කරනවා. அதிகளவானதை களவெடுத்தார்கள், திருடினார்கள். අපි ඒක නතර කරපු ආණ්ඩුවක්. அதை நிறுத்திய அரசாங்கம் ஒன்று எமது அரசாங்கம் என்பது. මේ කංකසන්තුරෙත් හදලා තියෙනව නේද ජනාධිපති මන්දිරය. வெல்வெட்டித்துறை அல்லது காங்கேசன் துறையிலையும் இருக்குதானே ஜனாதிபதி மாளிகை ஒன்று. දැකලා තියෙනව නේද? கண்டிருக்கிறீங்களா? மயிலெட்டி. මයිලිටි ප්‍රදේශයේ තියෙනවා. ඔව්. මෙහෙට ජනාධිපති මන්දිරයක් ඕනද? இங்க ஜனாதிபதி மாளிகை ஒன்று தேவையா? මට නම් එපා. தோழருக்கு வேணாமா? ඕගොල්ලන්ට ඕනද? உங்களுக்கு வேணுமா? வேண்டாம். මට එපා. தோழருக்கு வேண்டாமாம் அது. අපි අද දිසාපතිතුමාටත් ආණ්ඩුකාරතුමාටත් කිව්වා ඒකට ගැලපෙන ව්‍යාපෘතියක් හොයලා දෙන්න. අපි ඒකට ජනාධිපති මන්දිරය දෙන්න. இன்று மாவட்ட செயலாளருக்கும் அதே போன்று ஆளுநர் அவர்களுக்கும் கூறினாராம், அந்த மாளிகை தொடர்பாக எதிர்காலத்தில் அதை எப்படி பராமரிப்பதற்கான உரிய திட்டம் ஒன்று அமையுங்கள், அதற்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று. හොඳද? நல்லமா? ඒක යුනිවර්සිටි එකක් දාන්න හොඳයි නම් අපි ඒක කරමු. அதுல பல்கலைக்கழகம் ஒன்று போட வேணுமா இருந்தா அதுக்கு சப்போர்ட் பண்றோம். සංස්කෘතික මධ්‍යස්ථානයක් දාන්න ඕන නම් ඒක කරමු. கலாச்சார ஒரு மண்டபமாக அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். හොඳයිනේ. நல்லமா? මෙහෙ විතරක් නෙවෙයි නුවරඑළිය මාලිගයටත් අපි ඒක කරනවා. இங்கு மட்டுமல்ல, நுவரெலியாவிலும் இருக்கு, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். අනුරාධපුරයකටත් ඒක කරනවා. அனுராதபுரத்தில் இருக்கும், அதற்கும் அப்படித்தான் செய்வோம். මයියංගනයකටත් ඒක කරනවා. மையாங்கனையில் இருக்கு ஒன்று, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். කතරගමයකටත් ඒක කරනවා. கதிர்காமத்தில் இருக்கு, அதற்கும் அப்படித்தான் செய்வோம். මේ හැමතැනම ජනාධිපති මන්දිර. அனைத்து இடங்களிலுமே ஜனாதிபதி மாளிகைகள். අවතාර කියලා ෆිල්ම් එකක් තිබ්බ නේද?
அவதார்ன்ற ஒரு படம் இருந்துச்சு, பாத்தீங்களா? අවතාර් කමලහාසන් හිටියේද අවතාර් அவதார், ඈ அவதாரம், අවතාරම් දස අවතාරම් தசாவதாரம். ඒ වගේ තමයි ජනාධිපතිත් එක එක ස්වරූපයෙන් ඉන්න එක එක මාලිගා ஓ, தசாவதாரம் மாதிரி என்ன, ஒவ்வொரு மாளிகைகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறதுக்கு தான் அதுகளை அமைச்சிருக்கு. අපි එක වෙනස් කරනවා. அதை நாங்கள் மாற்றி அமைப்போம். හොඳයිනේ நல்லந்தானே? රයිට්. ඇයි ஏன் அது? මහජනයාගේ දෙන මෙච්චර නායකයෝ නාස්ති කරන්න හොඳ නෑ. மக்களுடைய பணத்தை வீணாக்க கூடாது இந்த தலைவர்கள். මහජනයාගේ ධනය නායකයෝ මෙච්චර වියදම් කරන්න හොඳ නෑ. மக்களுடைய பணத்தை இந்த அரசியல் தலைவர்கள் இவ்வாறு செலவழிக்க கூடாது. අපි දුප්පත් රටක්. நாங்கள் வறுமைக்குட்பட்ட ஒரு நாடு, ජනතාවත් දුප්පත්. மக்களும் வறுமைக்குட்பட்டவர்கள். නායකයා தலைவர் දසවදාර. தசாவதாரமாக இருக்கின்றார். හොඳද? நல்லமா அது? ඒ දේශපාලන වෙනස් වෙන්න ඕනේ නැද්ද? அந்த அரசியல் மாறணுமா வேணாமா? අන්න ඒ දේශපාලන අපි වෙනස් කරලා තියෙනවා. அந்த அரசியலை நாங்கள் மாற்றிருக்கின்றோம். මේ දේශපාලන තමයි අපේ රටට ඕන. இந்த அரசியல் தான் நமக்கு தேவைப்படுவது. එනිසා අපේ රට ගොඩනැගීමේ දිශාවට අපි පය තබලා තියෙනවා. ஆகவே இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யும் அந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். විශේෂයෙන් මේ උතුරු පළාත ඉලක්ක කරගත්තු සංවර්ධන සැලසුම් ගණනාවක් අපි සැලසුම් කරලා තිබෙනවා. விசேடமாக இந்த வடமாகாணத்தை இலக்காக வைத்த பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க මම திட்டமிட்டிருக்கிறோம். කලින් කිව්වා වගේ කර්මාන්ත කලාප 3ක් ஏற்கனவே கூறியதை போன்று தொழில் மையங்கள் 3, ඒ වගේම සංචාර කර්මාන්ත දියුණු කරන්න සැලසුමක් அதே போன்று சுற்றுலாத்துறை வளர்ப்பதற்கான திட்டம், ඒ වගේම අපි හඳුනාගෙන තියෙනවා මේ උතුරු පළාතේ පොල් වගා කරන්න පුළුවන් අක්කර 40000ක් තියෙනවා කියලා. அதே போன்று நாங்கள் கண்டறிந்திருக்கின்றோம் இந்த வடமாகாணத்திலே தென்னை பயிர் செய்யக்கூடிய 40,000 ஏக்கர் காணிகள் இருக்கின்றது என்று. මේ අයවෙන් අපි ඒකට සල්ලි වෙන් කරනවා. இந்த வரவு செலவு திட்டத்திலே அதற்காகவும் நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம். වගා කරන්න කැමති අයට அதில் பயிரிடக்கூடிய அந்த விருப்பமானவர்களுக்கு පොල් පැල දෙන தென்னம்பிள்ளைகள், බිම සකස් කරගන්න මුදලක් දෙන அந்த நிலத்தை செய்வதற்கான பணம், පොහොර දාන්න මුදලක් දෙනවා අපි. பசலையிடுவதற்காக நிதி நாங்கள் வழங்குவோம். ඔගොල්ලෝ වගා කරන්න ලෑස්තිද? நீங்கள் பயிரிட விருப்பமாக இருந்தால் நாங்கள் அவற்றை வழங்க தயாராக இருக்கின்றோம். වගා කරන්න ඕන. தென்னை பயிர் செய்ய நாங்கள் අපි முன்னெடுக்க ඔක්කොම வேண்டும். එකතු වෙලා මේ රට හදන්න ඕන. நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்த இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். මම දන්නවා මේ උතුරු පළාතේ ජනතාව எனக்கு தெரியும் இந்த வடமாகாணத்திலே உள்ள மக்கள், විශාල ලෙස කුස්කර්මාන්තයේ විහිසෙන ජනතාවක්. கணிசமான மக்கள் விவசாயத்துறையில் ஈடுபடுகின்றார்கள். හැබැයි නිසි මිලක් නැහැ. ஆனால் சரியான விலை இல்லை, නිසි සැලැස්මක් නැහැ. சரியான ஒரு திட்டம் ஒன்று இல்லை. එඳ ගොවි ජනතාව මුණ දී තියෙන ගැටලු වලට අපි විසඳුම් හොයන්න. அவ்வாறு விவசாயிகள் முகம் கொடுத்திருக்கும் பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தீர்வு வழங்குவோம். මේ වන විටත් අපි පොහොර සානාධාර රුපියල් 25000 දක්වා වැඩි කරා. ஏற்கனவே நாங்கள் பசலை மானியத்தை 25,000 ரூபாய் வரையும் நாங்கள் அதிகரித்தோம். අපිට ඕන ජනතාවගේ ජීවිතය උසස් කරන්න. எமக்கு தேவை சாதாரண மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். ගොඩක් අපේ මේ ගැටුම් පිටිපස්සේ තියෙන්නේ. நாம் முகம் கொடுக்கும் கணிசமான பிரச்சனைகளுக்கு பின்னால் இருப்பது, ගොඩක් මේ යුද්ධ පිටිපස්සේ තියෙන්නේ. கணிசமான இந்த யுத்தங்களுக்கு பின்னால் இருப்பது ආර්ථික ප්‍රශ්නයක් තියෙන වැඩිපුර. பொருளாதார பிரச்சனை தான் கூடிய பாகம் இருக்கின்றது. එඳ මේ ආර්ථික ප්‍රශ්නට අපි උත්තර හොයන්න ඕන. ஆகவே இந்த பொருளாதாரத்துறை வளர்க்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். ඒකට අපි සැලසුම් හදලා තියෙනවා. அதற்கு நாங்கள் திட்டங்களை அமைத்திருக்கின்றோம். ඒ වගේම භාෂාව. அதே போன்று மொழி உரிமை. අපි ප්‍රධාන වශයෙන් සිංහල දෙමළ භාෂාව කතා කරන ජන කණ්ඩායම් දෙකක් ඉන්නවා. பிரதானமாக இந்த நாட்டிலே தமிழ், சிங்களம் என்ற மொழிகளை கதைக்கும் மக்கள் இருக்கின்றோம். ඒ හැම පුරවැසියෙකුටම அந்த அனைத்து பிரஜைகளுக்கும் තමන්ගේ භාෂාවෙන් රාජ්‍යත් එක්ක ගනුදෙනු කරන තියෙන අයිතිය හදන්න ඕන. தனது தாய்மொழியிலே அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்ளும் அந்த உரிமையை ஏற்படுத்த வேண்டும். තමන්ගේ භාෂාවෙන් පොලිසියට ගිහලා පැමිණිල්ලක් කරන්න අවස්ථාව තියෙන්න ඕන. தனது தாய்மொழியிலே போலீஸுக்கு போய் ஒரு முறைப்பாட்டை செய்வதற்கான உரிமை இருக்க வேண்டும். ඒ නිසා මේ භාෂාවෙන් ඇති වී තිබෙන අසමානතාවය අපි විසඳිය යුතුයි. ஆகவே இந்த மொழி ரீதியாக இந்த பிரிவினை நாங்கள் இல்லாதொழித்து ஒழிக்க வேண்டும். ඒ නිසා තමයි මං කලින් කිව්ව ඔබගේ දරුවන් පොලිසියට බන්ධන්න. ஆகவே தான் முதல்ல சொன்னார் தோழர், உங்களுடைய இந்த இளம் சக்திகள் போலீஸ் துறையில අපි சேருங்கள் என்று. ඊළඟ රජයේ රස්සාවලට ගන්නකොට ඔබගේ දරුවන් ඒවට බැඳින්න. அரச துறையில் ஆட்களை சேர்க்கும் போது உங்களோட பிள்ளைகளை அவற்றுக்கு இணையுங்கள். ඒ දෙමළ භාෂාවෙන් කතා කරන රාජ්‍ය සේවයක් අපිට අවශ්‍යයි. ஏனென்றால் தமிழ் மொழியிலே கலந்து அந்த
கதைக்கும் அரச துறை ஒன்று எங்களுக்கு இந்த வடக்கிலே தேவைப்படுகின்றது. ඒක අපි හදන්න සැලසුම් කරලා තියෙනවා. அதை அமைப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். ඒ වගේ ඊළඟ වැදගත් அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயம், අපේ ආගමික අයිතීන් පිළිබඳ සාධාරණත්වයක් තියෙන්න ඕන. எமது மத ரீதியான உரிமைகள் எங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கான அந்த சூழல் அமைய வேண்டும். මෙතන අපේ නායක හාමුදුරුවෝ වැඩ සිටිනවා. எமது நாயக்க தேரர் அவர்கள் இருக்கின்றார்கள். අපේ කුරුක්කොල්තුමාලා වැඩ සිටි. எமது குருக்கள் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். අපි අතර ගැටුමක් තියෙන්න ඕනද? எமக்கிடையே ஒரு போட்டி முரண்பாடு ஒன்று இருக்கணுமா? ආගම අපේ විශ්වාසය. மதம் என்பது எமது எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. එක්කෙනෙකුට කියන්න බෑ උඹ ඒ විශ්වාසය අත්තරපන් කියලා. யாருக்குமே வற்புறுத்த இயலாது அந்த நம்பிக்கையை கைவிட வேண்டும் என்று. ඒ එකිනෙකාගේ විශ්වාසය අපේ විශ්වාසයට ගරු කරන්න ඕන. அந்த ஒவ்வொரு நபர்களுடைய நம்பிக்கைக்கும் நாங்கள் நம்பிக்கையோடு செயல்படணும். අපි අපේ රටේ යලි எமது நாட்டில் மீண்டும் ஒரு முறை ආගම්වාදී மத ரீதியான முரண்பாடு, ජාතිවාදී இன ரீதியான முரண்பாடு, ගැටුමක් වර්ධනය වෙන්න ඉඩ දෙන්නේ ஒரு නෑ. முரண்பாடு ஏற்படுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். පහුගිය දවස්වල கடந்த காலங்களிலே එවැනි ජාතිවාදී සටන් පාට අරගෙන කට්ටිය ඉස්සරහට එන්න පටන් ගත්තා. அவ்வாறான இன ரீதியான கோஷங்களை எழுப்பிக் கொண்டு சிலர் முன்னுக்கு வந்தார்கள். අපි ජාතිවාදී වපුරන අයට நாங்கள் இனவாதத்தை தூவுவர்களுக்கு නීතිය උපරිමයෙන් ක්‍රියාත්මක කරනවා. சட்டத்தை உயர்ந்த பட்சத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுப்போம். අපිට තවත් ජාතිවාදී ඕනද? எங்களுக்கு இன்னும் இனவாதம் வேண்டுமா? අපිට ආගම්වාද ඕනද? எங்களுக்கு மதவாதம் வேண்டுமா? ඒව අවශ්‍ය නෑ. அவை எங்களுக்கு தேவையில்லை. නිසා යලි ජාතිවාදයට ආගම්වාදයට අපේ රටේ අපි ඉඩ දෙන්නේ නෑ. மீண்டும் ஒரு முறை இந்த இனவாதத்திற்கு மதவாதத்திற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். අපේ දරුවන් ආයේ ගැටුම්කාරී රටක් හදන්නේ නෑ අපි. අපේ දරුවන්ට ආපහු ගැටුම්කාරී රටක් හදන්න ඉඩ දෙන්නේ නෑ අපි. எமது பிள்ளைகளுக்கு மீண்டும் இனவாத மத ரீதியான மதவாத ஒரு முருகல் நிலை ஏற்படுத்த நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ඒ පිළිබඳ අපි සැලසුම් හදලා තියෙනවා. அதற்கான திட்டங்களை நாங்கள் ඊළඟ அமைத்திருக்கிறோம். අපි එකිනෙකාගේ සංස්කෘතිය වෙනස්කම් තිබෙනවා. அதே போன்று எமது கலாச்சாரங்களிலே பல்வேறு வித்தியாசங்கள் ඒවට காணப்படுகின்றன. අපි ගරු කරන්න ඕන. அவற்றுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். අපේ දරුවියන් ඉන්නවා. எமது பிள்ளைகள் ඒට ආවේනික සංස්කෘතියක් එක්ක. அதற்கே தனித்தான ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. ලස්සන නැද්ද මේ දරුවන්? இந்த பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு அழகாக இருக்கின்றார்கள். ලස්සනයි අපිට. எங்களுக்கு அது மிகவும் அழகாக ඇයි இருக்கிறது. අපි සංස්කෘතියෙන් බෙදෙන්න හදන්නේ? ஏன் நாங்கள் கலாச்சார ரீதியாக பிரிவடைய வேண்டும்? අපි හැම සංස්කෘතියකටම ගරු කරන්න ඕන. நாங்கள் அனைத்து கலாச்சாரங்களை மதிக்க வேண்டும். ඒ සංස්කෘතියෙන් රස විඳින්න පුරුදු වෙන්න ඕන. அந்த கலாச்சாரங்களை ரசனை மிக்கதாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். එහෙම රටක් අපි හදන්න ඕන. அவ்வாறான ஒரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். එකක් මතක තියාගන්න. ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். අපිට ගහගෙන எங்களுக்கு சண்டை பிடித்து යුද්ධ කරගෙන யுத்தமிட்டு கொண்டு තවත් දශක ගණනාවක් මේ විදිහට දුක් විඳ විඳ ඉන්න පුළුවන්. இன்னும் பல தசாப்தங்கள் எங்களுக்கு நாங்கள் வாழ முடியும் குறைபாடுகளோடு. අපේ අම්මලාගේ පරම්පරාව දුක් විඳා. எமது பெற்றோர்களுடைய பரம்பரை கஷ்டப்பட்டார்கள். අපේ පරම්පරාව දුක් විඳා. நாங்கள் எமது பரம்பரை கஷ்டப்பட்டோம். මේ ගැටුම් යුද්ධ හදාගෙන අපිට ඕන නම් අපේ දරුවන්ගේ පරම්පරාවත් යුද්ධයකට තල්ලු කරන්න இந்த පුළුවන්. முரகல் நிலை யுத்தங்களை ஏற்படுத்தி எமது இந்த பிள்ளைகளுடைய பரம்பரை எங்களுக்கு தேவை என்றால் கஷ்டமான ஒரு நிலைக்கு கொண்டு போகலாம். ඒ නිසා අපිට ගහගෙන මරාගෙන ඇන කොටාගෙන රටකට ඉස්සරහට යන්න බෑ. ஆகவே சண்டை பிடித்து முரண்பட்டு இவ்வாறு ஒரு நாட்டுக்கு முன்னுக்கு போக இயலாது. අපේ රට ඉස්සරහට යන්නෙම எமது நாடு முன்னுக்கு போவதாக இருந்தால் අපි අතර සමගිය හැදුනොත් විතරයි. எமக்கிடையே ஒற்றுமை அமைதி இருக்க ඒ வேண்டும். නිසා අපේ ආණ්ඩුව ஆகவே எமது அரசாங்கம் විශාලතම වෙහෙසක් දරනවා. மிக பெருவளவாக நாங்கள் கஷ்டப்படுகின்றோம், செயல்படுகின்றோம். අපි අතර සමගිය හදන්න. எமக்கிடையே ஒற்றுமை ஏற்படுவதற்காக நாங்கள் ඒ සමගිය සඳහා හොඳම ධෛර්යය දුන්නේ ඕගොල්ලෝ. அந்த ஒற்றுமைக்காக மிகப்பெரிய சக்தியை துணிச்சலை கொடுத்தது நீங்கள். කාලයක් තිස්සේ පාරම්පරික දේශපාලක පහුගිය මහචන්දට ඉල්ලුවා. காலம் காலமாக இருந்த பாரம்பரிய அரசியல்வாதிகள் கடந்த தேர்தலிலே போட்டியிட்டார்கள். වෙනම රටක් අරන් දෙන්නම් කියලා ඡන්දෙට ඉල්ලුවා. தனியான ஒரு நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று தேர்தல்களை போட்டியிட்டார்கள். මතකද? நினைவிருக்கா? හැබැයි ජනතාව මොකද කරේ? ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள்? වෙනම රටක් දෙන්නම් කියපු අය, தனியான நாட்டை பெற்றுக் கொடுப்போம் என்று පවුල් වලින් கூறியவர்களை, දේශපාලනය කරපු අය, குடும்ப வாயிலாக அரசியல் செய்தவர்கள் ඒ අය ප්‍රතික්ෂේප කරලා அவர்களை நிராகரித்து விட்டு මේ යාපනයේ දිස්ත්‍රික්කයේ අපිට ජයග්‍රහණය අරන් දුන්නා. இந்த யாழ் மாவட்டத்திலே எமக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தார்கள். ඒකෙන් කියන්නේ මොකද්ද? இதன் செய்தி என்ன? இதனால் கூறுவது என்ன? ජනතාව කැමති එකතු වෙන්න. மக்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து வாழ ජනතාව விருப்பம். ගාව ජාතිවාදේ නෑ. மக்கள் மத்தியிலே இனவாதம் இல்லை. ජනතාව ගාව ආගම්වාදේ නෑ. மக்கள் மத்தியிலே மதவாதம் இல்லை. හැබැයි දේශපාලකයා ගාව තියෙනවා. ஆனால் அரசியல்வாதிகள் மத்தியிலே இருக்கின்றது அந்த அனைத்தும். ඕකයි ප්‍රශ්නේ උනේ. அதுதான் பிரச்சனையாக இருந்தது. උතුරෙත් දකුණෙත්
வடக்கிலும் தெற்கிலும் දේශපාලකයන්ගේ පැවැත්ම වුණේ ජාතිවාදය. அரசியல்வாதிகள் இருப்பாக காணப்பட்டது இனவாதம். දැනුත් නැවත නැවත දකුණේ හිසෝසුවන්ට උත්සාහ කරනවා. மீண்டும் தென்பகுதியிலே இனவாதம் தலை தூக்க சில செயற்பாடுகள் போகின்றன. දේශපාලකට ජාතිවාදය ඕන. அரசியல்வாதிகளுக்கு இனவாதம் தேவை. ජනතාවට ඕන ජාතිවාදී. மக்களுக்கு இனவாதம் தேவையா? ජනතාවට ඕනද? மக்களுக்கு தேவையா? අපිට ඕන මොකද්ද? எங்களுக்கு தேவை என்ன? ජාතික සමගිය ඕන. தேசிய ஒற்றுமை தேவை எங்களுக்கு. අපි එකතු වෙමු. நாங்கள் அனைவருமே ஒன்று சேருவோம். ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம். අපි ඔක්කොගේම ආණ්ඩුවක්. எமது அனைத்து மக்களுடைய ஒரு அரசாங்கம். මේ වැලිවැට තුරේ இந்த வெல்வெட்டி துறையில் මේ ජනතාවට වඩා இந்த மக்களை விட වෙනස් පවුල් වලින් අපි ආණ්ඩුව හදපු අය නෙවෙයි. வேறு குடும்பங்களால குடும்ப பின்னணிகளால் அரசாங்கத்தை அமைத்தவர்கள் அல்ல நாங்கள். අපි තමුන්වහන්සේලා වගේමයි. நாங்களும் உங்களை மாறித்தான். නැද්ද එහෙම? அப்படி இல்லையா? එහෙම නේද? ඉතින් අපේ ආණ්ඩුවක් නෙමේක. அப்ப இது எங்களுடைய அரசாங்கம். අපි මේ රට වෙනස් කරමු. நாங்கள் இந்த நாட்டை மாற்றி அமைப்போம். අලුත් යුගයකට ගෙන යමු. புதிய ஒரு யுகத்திற்காக ඒ நாங்கள் නිසා கொண்டு போவோம். තමුන්වහන්සේලා අපි කරේ තිබුණු විශ්වාසය ஆகவே எம் மீது வைத்த நம்பிக்கை අපි බිඳින්නේ නැහැ. நாங்கள் ஒருபோதும் சிதைக்க மாட்டோம். මතක තියාගන්න. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். හැමදාම අපේ රටේ දේශපාලකයෝ எப்பொழுதும் எமது நாட்டு அரசியல்வாதிகள் ජනතාවගේ විශ්වාසය බිඳිනවා. மக்களது எதிர்பார்ப்பத்தை சிதைத்தார்கள். අපි මේ විශ්වාසය බිඳින්නේ නැහැ. நாங்கள் ஒருபோதும் உங்களுடைய நம்பிக்கைக்கு சீர்குலைக்க மாட்டோம், நம்பிக்கை சிதைக்க மாட்டோம். තමුන්වහන්සේලා ඉතාමත් දිගු පියවරක් තිබුවා. நீங்கள் நீண்ட ஒரு பயணத்திற்காக அடி வைத்தீர்கள். ඉතාමත් වැදගත් පියවරක් තිබ්බා. மிக முக்கியமான ஒரு அடி வைத்தீர்கள். ඉතාමත් විශිෂ්ට පියවරක් තිබ්බා. ஒரு விசேடமான ஒரு முடிவை எடுத்தீர்கள். එකතු වෙන්න ඕන කියලා තීන්දුවක් ගත්තා. ஒன்று சேர வேண்டும் என்ற அந்த முடிவை எடுத்தீர்கள். බෙදුන එක ඇති කියලා තීන්දුවක් ගත්තා. பிரிந்தது காணும் என்ற முடிவை எடுத்தீர்கள். පෞගිය මහමැතිවරණ ප්‍රතිඵල වලින් පෙන්වන්නේ මොකද්ද? கடந்த பாராளுமன்ற தேர்தல் பெருபேரில் காட்டுவது என்ன? බෙදනව වෙනකොට එකතු වෙන්න ඕන කියලා. பிரிப்பதற்கு பதிலாக நாங்கள் ஒன்று சேர வேண்டும் என்பது. එකතු කරන්න අපිට පුළුවන් කියලා විශ්වාසය හැදුවා. அதை இணைக்க எமக்கு முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தினீர்கள். අපි ඒ විශ්වාසය රකින්නවා. அந்த நம்பிக்கையை நாங்கள் பேணுவோம். මේ රටේ හොරකම නතර කරනවා. இந்த நாட்டின் ஊழலை திருட்டை நாங்கள் நிறுத்துவோம். නාස්තිය නතර කරනවා. வீண் விரயத்தை நிறுத்துவோம். හොරකම් කරපු අයට දඬුවම් දෙනවා. திருடியவர்களுக்கு தண்டனை கொடுப்போம். මොකද කියන්නේ? என்ன சொல்றீர்கள்? ඕනද නැද්ද? நல்லமா கெட்டதா? ඕනද නැද්ද? தேவையா இல்லையா? අවශ්‍යයි. தேவை தேவை. අපේ රටේ දරුවට විඳින ඉන්ජෙක්ෂන් එකෙන් හොරකම් කරලා නම් எமது பிள்ளைகளுக்கு குழந்தைக்கு ஏத்தும் ஊசியிலே களவெடுத்திருந்தால், බාල බෙහෙත් ගෙනල්ලා නම් தரக்குறைவான மருந்துகளை இறக்குமதி செய்திருந்தால், ස්පිරිතාලේ හදනකොට ඒකෙන් හොරකම් කරලා නම් வைத்தியசாலைகளில் இருந்து களவெடுப்பதாக இருந்தால், පාර හදනකොට ඒකෙන් හොරකම් කරලා නම් வீதியை அமைக்கும் போது அதிலிருந்து களவெடுத்திருந்தால், කෝටි ගණන් ධනෙ එක්රැස් කරගෙන යන දේශපාලකයෝ கோடிக்கணக்கான நிதியை அரசியல்வாதிகள் ஒன்று சேர்த்திருக்கின்றார்கள். ඒ ගැන පරීක්ෂණ කරන්න ඕනේ නැද්ද? அது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டுமா வேண்டாமா? දඬුවම් දෙන්න ඕනේ නැද්ද? தண்டனை வழங்க வேண்டுமா வேண்டாமா? අන්නේ දඬුවම් දෙන ආණ්ඩුව තමයි ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව. அவ்வாறு தண்டனை வழங்கும் அரசாங்கம் தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். දැන් දූෂණයට සම්බන්ධ වෙන අය එක්කම එකතු වෙලා இப்போது அந்த ஊழல் மோசடிகளிலே தொடர்புடைய அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். පහුගිය මැතිවරණ වේදිකාවේදී கடந்த அரசியல் மேடையிலே ගොඩක් වේදිකාවලට බෙදිලා හිටියා. பல மேடைகளிலே பிரிந்திருந்தார்கள். සමහර අය කොළ පාට වේදිකාවේ, சிலர் பச்சை மேடையிலே, සමහර අය කහ පාට වේදිකාවේ, சிலர் மஞ்சள் மேடையிலே, සමහර අය දුබුරු පාට වේදිකාවේ இன்னும் சிலர் அந்த சிவப்பு மேடையிலே ඡන්දෙදි බෙදිලා හිටියා. தேர்தலிலே பிரிந்திருந்தார்கள். දැන් මොකද වෙන්නේ? இப்போ என்ன நடக்குது? අන්න ඊයේ සාකච්ඡා තියලා එකතු වෙන්න நேற்று அவர்கள் கலந்து ஆலோசிக்கின்றார்கள் ஒன்று சேர்வதற்காக. බලනකොට කවුද? யார் அதில் இருப்பவர்கள்? එක්කෙනෙක් මහ බැංකුවට ගහලා, ஒருவர் மத்திய வங்கியை கொள்ளையடித்தவர், තව කෙනෙක් ඕස්ට්‍රේලියාවේ සුද්දෙක් රවට්ටලා, இன்னொருத்தர் ஆஸ்திரேலியாவில் ஒரு வெள்ளை அந்த குடிமகனை ஏமாத்தியவர், තව කෙනෙක් කනිත් තෙල් වලින් විද ගහලා. இன்னொருத்தர் எரிபொருளால களவெடுத்தவர். දැන් මොකද වෙලා තියෙන්නේ? இப்போ என்ன நடந்திருக்கின்றது? ඒගොල්ලෝ ඔක්කොම එකතු වෙලා මොකටද? இந்த அனைவருமே ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். எதற்காக? බේරෙන්න. தப்புவதற்காக, அதிலிருந்து தப்புவதற்காக. හැබැයි ඒගොල්ලෝ එකතු වුණාට ජනතාව අපි එකතු වෙලා ඉන්න තාක්කල් ඒගොල්ලන්ට මේ වැඩේ කරන්න බෑ. அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் மக்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கும் வரையும் அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்ய முடியாது. ඒගොල්ලෝ උත්සාහ කරන්න එකතු වෙලා පරීක්ෂණ කරන එක නතර කරන්න. அவர்கள் முயற்சிப்பது அவர்கள் ஒன்று சேர்ந்து
இந்த விசாரணைகள் நடத்துவதை நிப்பாட்டுவதற்காக එකතු වෙලා දඬුවම් දෙන එක වළක්වන්න. ஒன்று சேர்ந்து தண்டனை கொடுப்பதை நிப்பாட்டவே அவர்கள் முயற்சிக்கிறார்கள். හැබැයි උඩ ඒගොල්ලෝ එකතු වුණාට அவர்கள் மேல் மட்டத்திலே ஒன்று சேர்ந்தாலும் බිම ජනතාව එකතු වෙලා ඉන්නේ අද මේ ආණ්ඩුවත් එක්ක. கீழ் மட்டத்திலே மக்கள் ஒன்று சேர்ந்திருப்பது இந்த அரசாங்கத்துடன். ඒ නිසා මේ දූෂිතයන්ට දඬුවම් දීමේ වැඩේ අපි කරනවා. ஆகவே நாங்கள் இந்த ஊழல் மோசடியாளர்களுக்கு தண்டனை வழங்கும் அந்த செயற்பாட்டை கட்டாயமாக நாங்கள் முன்னெடுப்போம். අන්න එහෙම ආණ්ඩුවක් මේ හැදිලා තියෙන්නේ. அவ்வாறான ஒரு அரசாங்கம் தான் அமைந்திருக்கின்றது. දැන් එනම් මොකද කරන්න ඕන? ஆகவே இப்போது என்ன செய்ய வேண்டும்? අපි ඔක්කොම එකතු වෙමු. நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து විශ්වාසය තබමු. நம்பிக்கையோட අත් නොහැර ඉස්සරහට යමු. கைவிடாமல் முன்னோக்கி போவோம். අපි හරියට සැලසුම් හදලා நாங்கள் சரியான முறையிலே திட்டமிட்டு අවුරුදු කීපයක් අත්තරින් නැතුව වැඩ කරොත් பல வருட காலமாக நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்வோம். අපේ මේ රට දියුණු රටක් බවට පත් කරන්න පුළුවන්. நாங்கள் இந்த நாட்டை ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றலாம். නැවත දූෂිතයන්ට, மீண்டும் ஊழல் மோசடியாளர்களுக்கு, නැවත හොරුන්ට, மீண்டும் திருடர்களுக்கு, නැවත අපරාධකරුවන්ට மீண்டும் குற்றவியல் செய்பவர்களுக்கு මේ රට ඉඩක් දෙන්න එපා. ஒரு போதும் இடமளிக்க வேண்டாம் இந்த நாட்டிலே. ආයි ගේනවද? மீண்டும் ஒரு முறை அவங்களை நாங்கள் ගේනවද? பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவோமா? නෑ මේක වෙනස් කරමු අපි. ஆமாம், நாங்கள் இதை மாற்றி அமைப்போம். ඒ වෙනුවෙන් අපි හැමදෙනාම එකතු වෙමු. நாங்கள் அனைவரும் இதற்காக ஒன்றுபடுவோம். ඉතින් අපිට විශාල සතුටක් තියෙනවා. நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. මේ වැලිවැටි තුරේ இந்த வெல்வெட்டி துறையிலே මේ දහස් ගණනක් අම්මලා තාත්තලා එකතු වෙලා இந்த ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் இணைந்து අපිට සවන් දෙන්න අවිල්ලා තියෙනවා. எம்மை செவிமடுப்பதற்காக අපිට வந்திருக்கின்றீர்கள். කතා බහ කරන්න අවිල්ලා තියෙනවා. எம்மோட கலந்தாலோசிப்பதற்கு வந்திருக்கிறீர்கள். අපි විශ්වාස කරලා තියෙනවා. எம்மை நம்பி வந்திருக்கிறீர்கள். මේක සතුටුයි ගොඩක්. இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. බොහොම ස්තුතියි හැමදෙනාටම. அனைவருக்குமே மிகவும் நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் என்று கூறிக்கொண்டு தோழர் விடை பெறுகின்றார். ஆகவே இந்த கூட்டத்தின் நிகழ்வுகளுடன் இத்துடன் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். இங்கு வருகை தந்த அனைவருக்குமே நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அடுத்த 5 ஆண்டுகளை நினைத்து மறுமே இந்நாட்டின் முழுமை தலை வீதி மாற்றுமே எம் விரல் நுனி நுனி 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 மாபெரும் மாற்றத்தின் திசை காட்டி வரும் காலத்தை காட்டிடும் வழி காட்டி இளம் தலைமுறையின் விதி மாற்றி இனி எழுமே அனுர என்று முனை காட்டி நாடு முழுவதும் சுற்றி நஞ்சுக்கள் களைந்து உழைக்கும் மக்கள் தினத்தில் கலந்து கலந்து இளைய தலைமுறை புரட்சி எம்மில் இருந்தே தொடங்கும் யாவும் யாவும் நடக்கும் நாம் துணிந்தால் துணிந்தால் ஏனோ இதுவரை வாழ்வே வாரம் ஏறும் இனிமேலும் வாழ்வாதாரம் எல்லா தடையும் தூளாய் மாறும் யாவும் நடக்கும் நாம் துணிந்தால் துணிந்தால் மாற்றுமே என் விரல் நுனி நுனி
நீதி சமூக நீதி நிலைக்க சக தோழமையாலே வழி பிறக்க இனி நாடும் தன்னிறைவில் செல்லிக்க விதி மாறும் அனுரவின் அரசினாலே சிறகடிக்கும் பறவைகள் நாமாய் வாழ்ந்திடவே புது வாழ்வின் கதவுகள் திறந்திடவே பல பல வழிகளில் மேலே பறந்திடவே விதி மாறும் அனுரவின் ஆட்சியினாலே ஏனோ இதுவரை வாழ்வே பாரம் ஏறும் இனிமேலும் வாழ்வாதாரம் எல்லா தடையும் தூளாய் மாறும் யாவும் நடக்கும் நம் துணிந்த